வானில் பறக்கின்ற சந்தோஷம், வாழ்க்கை இனிக்கின்ற சங்கீதம். வானில் பறக்கின்ற சந்தோஷம், வாழ்க்கை இனிக்கின்ற சங்கீதம். உல்லாசம் வந்தாச்சு, உல்லாசம் வந்தாச்சு. வானில் பறக்கின்ற சந்தோஷம், வாழ்க்கை இனிக்கின்ற சங்கீதம். ஆண்களை போதும் முட்டார்கள், ஆசை நெஞ்சாலை கட்டார்கள். ஆண்களை போதும் முட்டார்கள், ஆசை நெஞ்சாலை கட்டார்கள். காலம் முழுவதும் வாழ்வில் நடப்பது பெண்கள் ரோகமே, ஆண்கள் பாவமே. காலம் முழுவதும் வாழ்வில் நடப்பது பெண்கள் ரோகமே, ஆண்கள் பாவமே. தேவாதி தேவரும் ராஜாதி ராஜரும் போலாரி சந்நியாசமே. வானில் பறக்கின்ற சந்தோஷம், வாழ்க்கை இனிக்கின்ற சங்கீதம். கல்லூரி ஆச்சு, உல்லாசம் வந்தாச்சு. வானில் பறக்கின்ற சந்தோஷம், வாழ்க்கை இனிக்கின்ற சங்கீதம். வாழ்வின் முன் பாதி கல்லூரி, வேலைதான் தேடி பின் பாதி. நாட்டில் எல்லாரும் ராஜாக்கள், காசு இல்லாட்டி கூஜாக்கள். வாழ்வின் முன் பாதி கல்லூரி, வேலைதான் தேடி பின் பாதி. நாட்டில் எல்லாரும் ராஜாக்கள், காசு இல்லாட்டி கூஜாக்கள். பட்டம் பெற்றாலும் வேலை திண்டாட்டம், நாடும் போராட்டம். பாடம் பெற்றாலும் பட்டம் பெற்றாலும் வேலை திண்டாட்டம், நாடும் போராட்டம். சீமானும் கோமானும் சீக்கிரட்டு போன்றாலும் பாதைக்கும் எப்போதுமே. வானில் பறக்கின்ற சந்தோஷம், வாழ்க்கை இனிக்கின்ற சங்கீதம். வானில் பறக்கின்ற சந்தோஷம், வாழ்க்கை இனிக்கின்ற சங்கீதம். உல்லாசம் வந்தாச்சு, உல்லாசம் வந்தாச்சு. வானில் பறக்கின்ற சந்தோஷம், வாழ்க்கை இனிக்கின்ற சங்கீதம். எல்லாம் எங்க போய் தொலைஞ்சாங்க? வேன் வேற நிக்குது, இப்ப யாருக்கா வெயிட்டிங்க? வாளுகா தாண்டா வெயிட்டிங்க. எங்க போய் தொலைஞ்சாயா? பிள்ளையார்களை சாமி கும்பிட்டு இருக்கான். நம்ம 6 மணிக்கு வர போய் ஆகணும். ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் ஜாலியா போயிட்டு இருந்தா எப்ப போய் சேர்றது? நான் கடவுளை கும்பிட்டு தான் போயிருந்தேன். நான் ஒன்னும் ஜாலியா சுத்த போல. கடவுளை கும்பிட்டா பக்திம்பா, பொம்பளை பார்த்தா காதல்பா. என்ன பொறுத்த வரைக்கும் ஜாலி, ஆசை, காதல், பக்தி இதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம் தான்டா. நீ எப்படி வேணா எடுத்துக்கோ. ஆனா நான் எப்பவும் எங்கேயும் கடவுளை கும்பிடாம புறப்படுறது இல்ல. கடவுள் கடவுள் சொல்றிய, அந்த கடவுள் இருக்கிறத நிரூபிச்சு காட்ட முடியுமா? மனத்தை அடையாளம் காட்டலாம், மனுஷன் அடையாளம் காட்டலாம். ஆனா மகேஸ்வரன் அடையாளம் காட்ட முடியாது. தாய்க்கும் மகனுக்குள்ள பாசத்தையும் கணவனுக்கும் மனைவிக்குள்ள காதலையும் உருவமா நிரூபிச்சு காட்ட முடியாது. உணர்வாலதான் உணர முடியும். என்னடி கலாட்டாங்க? மறுபடியும் இவங்க 2 பேருக்குள்ள கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற தகவல் வந்துச்சு. அப்பா ஏன்பா
நம்ம ப்ரொஃபசர்ட்ட சொல்லி உங்க பிரச்சனைக்கு ஒரு பட்டிமன்றமே ஏற்பாடு பண்ண சொல்றாங்க. இப்ப கிளம்பலாமா? வாங்க வாங்க, வண்டி எடு. நான் தான் கையெழுத்தான் போட்டனே, காச கூடியா? இந்தாங்க 2500 ரூபாய் இருக்கு. என்னவே வேண்டியதில்லை, அதெல்லாம் கரெக்டா இருக்கும். நீயும் முன்னெச்சரிக்கையா சில்லறையா மாத்தி எத்தனையோ தடவை கொண்டாடுற, நானும் ஏதாவது கொடுப்பேன்னு. இகி இகினாலும் என்கிட்ட இருந்து பதில் நகி நகி நகின்னு தான் வரும். யோ, இந்த பணம் யார் அமைச்சிருக்காங்க தெரியுமா? அம்பாளோட கும்பாபிஷேகத்துக்காக பக்த கோடிகள் அமைச்ச பணம். இதுல இருந்து இந்த ஆளுக்கு ஏதாவது கொடுத்தேன்னா அம்பாள் கோவிச்சுக்கிட்டு அம்பாள் கையில என்ன வச்சிருக்கா? தீச்சட்டி. அதை என் தலையில போட்டான்னா உங்க தலை வெந்து போகும். உங்க தலை மாத்திரமல்ல, இனாம் வாங்க நிக்கிறாரு இவர் தலையும் வெந்து போகும். என் தலையாவது பரவாயில்லையா? முடி இருக்கு, இது மொட்டை தலை, என்ன ஆகும்? இவர் தலையே போயிடும். அம்பாள் கிட்ட இருந்து அன்பளிப்பு எதையும் எதிர்பார்க்காத, ஓடிடு. சரிங்க, போ. நான் வரேங்க. ஏன் வர்ற? முதலாளி நல்லா பேசி அனுப்பிச்சிட்டீங்க. ராமோ, கொஞ்சம் நில்லுப்பா. உங்க வீட்டுல இருக்கிற கிழக்கு ஏதாவது வாங்கிக்கிடுங்க. இந்தப்பா. இங்க பாரியா, 5 10 குருவி சேர்க்கிற மாதிரி நான் சேர்த்து வச்சா வீட்டுக்குள்ள இருக்கிற பணத்தை எடுத்து தர்மம் பண்றாங்க அந்த சொட்டத்தலையனுக்கு. இவன் என்ன தெருவுல கட்டிட்டு தான் போவான். நான் ஒண்ணும் சும்மா கொடுக்கலங்க, என்ன சுயநலத்தோட தான் கொடுத்தேன். பிஎஸ் இவன் என்ன சொல்றா? இவங்க ஒண்ணும் புதுசா சொல்லலீங்க, வழக்கமா சொல்றதா சொல்றாங்க. நீங்க தெய்வ பணத்தை திருடி பணத்தை மாத்திரம் குவிக்கல, பாவத்தையும் சேர்த்து குவிக்கிறீங்க. அரைஞ்சு பல்ல உடைச்சு விடுவேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நீங்க செய்யற பாவத்தை எல்லாம் அவங்க தர்மம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிறாங்களாம். கரைக்கிறாளா? அது என்ன புலியா? அதானே. நான் செஞ்ச பாவத்தை இவன் எப்படியா கரைக்க முடியும்? அதானே. முடியுங்கிற நம்பிக்கை தாங்க. நீங்க 1000 ரூபாய்க்கு செய்யற பாவத்தை நான் 5 ரூபாய் தர்மம் செஞ்சு குறைக்க முடியுமான்னு பாக்குறேன். நான் கொடுத்த காசுல அந்த கேள்வி வயிறார சாப்பிட்டு அந்த புண்ணியவதி நல்லா இருக்கணும், அவ சுமங்கலியா இருக்கணும்னு மனசார வாழ்த்தினா என் மாங்கல்யம் நிலக்கும்னு நப்பாசுறாங்க. பிஎஸ் 1000 ரூபாய் பாவத்தை 5 ரூபாய் தர்மம் அழிச்சிரும்னு என் பொண்டாட்டி சொல்றாளே, அது முடியுன்ற? முடிஞ்சாலும் முடியும், முடியாம போனாலும் போகும். இது ஒரு பதிலாயா பரதேசி? மீனாட்சி, சாமி பணத்தை என்ன நாங்க பூராவா எடுத்துக்கிறோம்? எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். நாங்க தான் வேற வேலைக்கே போறது இல்லையே, முழுக்க முழுக்க சாமி வேலை தானே. இப்ப நீ கட்டி இருக்கிற புடவை இத கடையில நான் வாங்கி கொடுத்தேன், இதுவும் அம்பாளுக்கு வந்ததுதான். என்ன பிஎஸ்? ஆமாங்க, அப்படியே எடுத்துக்கிட்டாலும் எவ்வளவு எடுத்துக்கிறோம்? 5 ரூபா அம்பாளுக்கு செலவழிச்சுட்டு 50 ரூபா நாங்க எடுத்துக்கிறோம். இது தப்பா? நீங்க செய்யற அக்கிரமங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுக்காம விட மாட்டான். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வாங்க, மாரியம்மன் கோயில் பூசாரிங்க வந்திருக்காங்க, பிரசாதம் கொடுக்க. பிஎஸ் வாங்கிக்க. பூசாரி இல்லைங்க, புதுப்பட்டி கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். வந்த விஷயத்த சொல்லுங்கய்யா. போன வருஷம் எங்க ஊர் பிள்ளையார் கோயில் நீங்க தானே கட்டி கொடுத்தீங்க. பிள்ளையார் காணா போச்சா? பிள்ளையார் நல்லாவே இருக்குங்க. இல்லீங்க, இந்த வருஷம் பேச்சியம்மன் கோயில் கட்டுறதா பேசி முடிவு எடுத்திருக்கிறோம். அந்த கோயிலும் நீங்க தான் கட்டி முடிக்கணும்னு ஊர் ஜனங்க முடிவு பண்ணிருக்காங்க. கோயில் கட்டுற வியாபாரி ஆகிட்டீங்க. என்ன பணம் கொண்டாந்துருக்கீங்களா? பணத்தோட வந்திருக்கிறோம். வாங்கிக்கையா பணத்தை. அத வாங்கிட்டு அந்த மூலையில உட்கார போய் கூட்டு உட்காந்து பேசுவோம் வாங்க. மீனாட்சி, கடவுள் கொடுப்பான்னு சொன்னீங்க, கடுக்கம் போட்டுக்கிட்டு வந்து கொடுக்கறானுங்க. பணம் கொண்டாந்துருக்கானுங்க, காப்பிய ரெடி பண்ண பாக்காத போ. அப்படியே நில்லு. ஏன் பாட்டி? பின்னாடி போய் குளிச்சுட்டு அப்புறமா உள்ளவா. நான் காலையில குளிச்சிட்டேன் பாட்டி. எங்க குளிச்சியோ, எங்கெல்லாம் போனியோ, யாரெல்லாம் தொட்டியோ? அத்தை, உங்க பேர ஒண்ணும் துக்க சமாச்சாரத்துக்கு போயிட்டு வரல, தான் கூட படிக்கிற காலேஜ் பசங்க கூட உல்லாச பயணம் போட்டு வந்திருக்கான். அப்படியே போயிருந்தாலும் ஆம்பளை பசங்க மட்டுமா போயிருப்பாங்க? அது என்னமோ கே எஜுகேஷனா கோ எஜுகேஷனா, அதானே அவன் படிக்கிற காலேஜ். பொம்பளை பசங்களும் கூட தானே போயிருப்பாங்க. எவ எப்படி வந்தாலோ யார் கண்டா? எவ எப்படி வந்தா நமக்கு என்ன வந்திருக்கு? கொஞ்சம் வாய முடிட்டு பேசாம தான் இருங்களேன். அம்மா, நான் குளிக்கிறதுக்காக நீங்க ஏமா சண்டை போடுறீங்க? நான் குளிச்சுட்டே வந்துடுறேன். சாரி, நாளைக்கு ரிசர்வ் ஆடு ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா தனியா போறீங்களே, துணைக்கு நாங்க மட்டுமா? இது என்னடா கேள்வி? பொம்பளைங்களுக்கு எப்பவுமே ஆம்பளைங்க தானே துணை. என்னங்கடா மிரட்டுறீங்க? சத்தம் போட்டு ஊரை கூட்டிடலாம். ஆமா, ஊரே தூங்கிக்கண்ணு இருக்குது, நீங்க கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்கடா. நான் இருக்கேன்டா. கான்ஸ்டபிள், இவங்க 3 பேரையும் ஸ்டேஷன் கழிச்சு போங்க. அப்புறம் ஏமா தனியா நைட் ஷோ போயிட்டு வரீங்களா? ஆமாங்க.
என்ன படம்மா? மணாளனே மங்கையின் பாக்கியம். ஓ, மணாளனே மங்கையின் பாக்கியம். நல்ல கருத்துள்ள படம். ஆமா, உங்க மணாளன் எங்க? வீட்ல. ஏமா, மணாளனை வீட்டை விட்டுட்டு மங்கையின் பாக்கியம் பார்க்க வந்துட்டீங்களா? எங்க தங்கி இருக்கீங்க? சைதாப்பேட்டைங்க. சைதாப்பேட்ல எங்கம்மா? சின்ன குப்பம். ஐயோ, சின்ன குப்பம் இருட்டா இருக்குமே, கையில டார்ச் கூட இல்லாம எப்படி போவீங்க? டார்ச் இருக்குங்க, பல்பும் பேட்டரியும் தான் இல்ல. அதுக்கு பேர் டார்ச் இல்ல. சுப்பையா, டார்ச் லைட்லாம் கூட தான் இருக்கு. இருக்கு சார், ஆளுக்கு ஒண்ணு கொடு. ஏங்க இதெல்லாம் எப்படி திருப்பி கொடுக்கறது? நாளைக்கு காலையில A1 போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பேன். உங்க வீட்டுக்கார கொண்டு கொடுக்க சொல்லு. சார், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார். அண்ணா இருக்கான்ல, இருக்காரு சார். அவனை கொண்டு கொடுக்க சொல்லு. இத பாருங்க, இனிமே துணை இல்லாம நைட் ஷோ போறத பார்த்தேன். ஆமா, இந்தாமா, பெண்கள் தனியா நைட் ஷோ போக கூடாதுமா, ஜாக்கிரதை. வரங்க வரங்க. இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவர் இல்லடி. இன்ஸ்பெக்டர் இருக்காரா? என்ன விஷயம்? எனக்கு ரொம்ப வேண்டியவர். நேத்து ராத்திரி என் சம்சாரம் சினிமாவுக்கு போயிருக்கு. அவர் என் சம்சாரத்துக்கிட்ட நீங்களே உங்க இன்ஸ்பெக்டர் மட்டமா நினைக்கிறீங்களே, பேட்டரி லைட் கொடுத்து உதவி இருக்காருயா. ஓ சம்சாரத்துக்கிட்டையும் பேட்டரி லைட் கொடுத்தாரா? ஊர்ல உள்ள சம்சாரத்துக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு. போய் உட்காரியா. துப்பாக்கியே பாதுகாக்க முடியல, நீங்க எல்லாம் எங்கேயா ஜனங்களை பாதுகாக்க போய் உட்காரு. என்ன எல்லாரும் லைட்ட வச்சுட்டு அலைகிறானுங்க? கரண்ட நம்பலையா? உங்க சம்சாரத்துக்கு யாரு லைட் கொடுத்தது? ஏட்டையாவா? இன்ஸ்பெக்டர் இவருக்கும் தெரிஞ்சவர் போல இருக்கு. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். சார், பாதி மீசை எடுத்தாச்சு இல்ல, அப்புறம் ஏன் சார் என்ன அடிக்கிறீங்க? ஒரு பக்கத்து மீசை ஏன் எடுத்து தெரியுமா? ஒரு நல்ல ஆம்பளை பொண்டாட்டியை இருட்ட தனியா அனுப்பிச்சிட்டு வீட்டுல குரட்டை விட்டு தூங்க மாட்டான். நீ வீட்டுலதான் பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்கணும் ஆசைப்படுறே தவிர வெளியில இல்ல. இத பாரியா, நீ பாதி ஆம்பளை தான். பொறுப்பை உணர்ந்து எப்ப முழு ஆம்பளை வரையோ அப்பதான் முழு மீசை வச்சுக்கலாம். சார், இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார். முயற்சி செய். ஆமா, இந்த மீசை எப்படி வளர்க்குறீங்க? எங்க இங்க வளர்த்தா தான் மீசை, இங்க வளர்த்தா தாடி. அது எங்களுக்கு தெரியாதா? இல்ல, மீசை இவ்வளவு பெருசா வளர்த்திருக்கீங்களா, அது எப்படின்னு? அது ஒரு பெரிய கதை. அத சின்னதா சொல்லுங்க. கரடி பால்ல நெய் எடுத்து தினம் தடவிக்கிறேன். இங்க பசும்பால்லயே நெய் எடுக்க முடியல. பிரதர், என்ன பிரதர்? நான் சாகுற வரைக்கும் இந்த மீசை எடுக்கிறது இல்லைன்னு ஒரு கொள்கை. ஆஹா, நல்ல கொள்கை. நீங்க ஒரு புது கட்சியை ஆரம்பிக்கலாம். உங்க கட்சிக்கு சின்னம் மீசையே வச்சிருங்களே. நானும் அதைத்தான் யோசனை பண்றேன். அந்த ஐடியாவிலதான் இருக்கீங்களா? கிழிஞ்சது. மீசை கிழியாது, எடுக்கணும். எங்களுக்கு தெரியும். ஐயோ, தெரியாதனமா மீசையை பத்தி கேள்வி கட்டிட்டு வள வளன்னு பேசிட்டே இருக்கீங்களே. இது என்ன கட்டபொம்மை மீசையா? பொட்டப்பைய வளர்க்க. இத நான் வரேன் சார். ஆஸ்பத்திரி மாதிரி ஆயிப்போச்சு. வணக்கம் சார். நேத்து ராத்திரி என் சம்சாரம் சினிமா பார்த்துட்டு திரும்பி வரும்போது டார்ச் லைட் கொடுத்தீங்களா? ரொம்ப நன்றி. வரேன் சார். இதுக்கு வாடகை வேணுமா? ஷட். ஏன் நேத்து ராத்திரி உன் பொண்டாட்டிய தனியா நைட் ஷோ காமிச்சிருக்க, நீ ஏன் கூட போல? காசு இல்ல, போகல. ஏன் போய் சொல்ற? காய்ச்சி குடிக்கிறது காசு இருக்கு, குடிச்சிட்டு சீட்டாடுறது காசு இருக்கு, இதுக்கு மட்டும் காசு இல்லையா? குடிச்சா அவ தொல்லை பண்ணுவா, அதனாலதான் அவளை அனுப்பிச்சேன். நீ அவ கூட வராத்தா எவ்வளவு பெரிய தொல்லை ஏற்பட்டு தெரியுமா? என்ன? 4 ரோடி பசங்க பம்பு பண்ணி கையை பிடிச்சி இழுத்தானுங்க. கூட்டிட்டு ஓடிட்டாங்களா? நான் தடுத்துட்டேன். ஏன் சார் தடுத்தீங்க? உனக்கு எதுவுமே கிடையாது. யோ, உனக்கு இந்த தானே போறாது. கான்ஸ்டபிள். எஸ் சார். இவன் அழைச்சிட்டு போய் ஓகே சார், பவுடர் போட்டு அனுப்பிச்சு சொல்றாரு. சந்தனம் தருவாங்க. சந்தனம் பவுடர் போடுங்க. இருக்காதீங்கயா. பாதி மீசி எடுத்திருக்கு, அழாம சிரிக்கிற. ஏன் மீசியை நினைச்சு சிரிக்கல சார், இது தும்மா துண்டு. வெளியே ஒருத்தன் முகம் பூரா மீசி வச்சிருக்கான், அவன் நிலைமையை நினைச்சு சிரிச்சேன். நீங்க யாரு மீசியை நினைச்சு சிரிச்சீங்க சார்? மீசியை நினைச்சுட்டான். சாகிறது வரைக்கும் எடுக்கிறது இல்லையா? உள்ள போங்க. கான்ஸ்டபிள் கத்தியும் கையுமா இருக்கிறாரு. பாலு, நான் உங்க பக்கத்துல நிக்கிறேன்னு எத்தனை பேருக்கு எரிச்சல் தெரியுமா? எப்படி பாக்குறாங்க பொறுக்கி பசங்க. அவங்க அப்படி நினைக்கிறதா எனக்கு தெரியல, நீயா தான் அப்படி நினைச்சிட்டு இருக்க. சும்மா இருங்க. எந்த கண்ணு எந்த நோக்கத்துல பாக்குதுன்னு எனக்கு என்ன தெரியும்? பாலு, நான் தொட்டா நீங்க வெறுக்கிறீங்களே. நீ தொடாம பேசுறதா நான் விரும்புறேன். நான் தொட்டா நீங்க வெறுக்கிறீங்க, ஆனா நான் தொடணும்னு மத்தவங்க எல்லாம் விரும்புறாங்க. லதா, உன்னை விரும்புறவங்களையே நீ போய் தொட்டு பேசிட்டு என்ன கொஞ்சம் படிக்க விட. படிப்பு பொல்லாத படிப்பு. பஞ்சு பொதின்னு நினைச்சு பக்கத்துல வந்தா பாறாங்கல்ல இப்பதானே புரியுது. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க தெரியாத நீங்க பட்ட படிப்பை படிச்சு என்னத்த சாதிக்க போறீங்க? சொல்லிடாத கண்ணு, உன் ஜாலி மைண்ட புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு சக்தி கிடையாது. ஒண்ணு கடவுளை பத்தி நினைப்பாரு, இல்ல அப்படி ஒதுங்கி நின்னு காலேஜ் புத்தகத்தை படிப்பான். இத ரெண்ட தவிர வேற எதுக்கு அவன் லாயக்கு இல்ல. ஆனந்த், என்ன வீர வம்புக்கு இருக்காது. எனக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குன்னு உனக்கு நிரூபிச்சு காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. யாராருக்கு என்னென்ன திறமைகள் என்னென்ன தகுதிகள் இருக்குன்னு கடவுள் ஏற்கனவே தீர்மானிச்சு வச்சிருக்காரு. இதுக்கும் கடவுளை தான் எடுக்கிறியா?
ஆமா, எதுக்குமே நான் கடவுளை ஏற்கிறவன் தான். கண்ணிமை அசைறது கூட கடவுளோட கட்டளை இல்லாம அசைறதே இல்லை. இது என்னோட திடமான நம்பிக்கை. உன்னை எப்படி திருத்துறது, எதை சொல்லி உன் அறியாமைய போக்குறதுன்னு எனக்கு புரியல பாலு. என்ன திருத்தத்தை பத்தி நீ வருத்தப்படுற, நீ திருந்த மாட்டியா நான் வேதனைப்படுறேன். அடாடா, மறுபடியும் சண்டையா? இந்த சாமி விஷயத்துல சண்டை போடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாவும் வேதனையாவும் இருக்குது. அடுத்த மாசம் பட்டிமன்றம் இருக்குது, அங்க பேசிக்கலாம். இப்ப கிளாஸுக்கு வரீங்களா? கோகிலா, அண்டாவை பாத்தியா? எங்கிருந்து வாங்கிட்டு வரீங்க? நான் என்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துட்டு வந்தது. எங்கிருந்து எடுத்துட்டு வந்தா? தெருப்பக்கம் போனேன். ஒரு ஹோட்டல்ல நின்னுகிட்டு 10 பேர் மூடுன்னா 10 பேர் தேரன்னா, அவன் மூடுன்னா இவன் தேரன்னா, ஹோட்டல்ல தலைவாரில சாமான்லாம் வெளியே வந்து விழுந்துச்சு. அவன் தேரன்னா இவன் மூடுன்னா, என் மனச்சாட்சி இதை எடுனுச்சு, எடுத்துட்டு வந்துட்டேன். போலீஸ்காரன் பிடிக்கலையா? அண்டாவை தூக்கணும் என்ன விட்டுட்டான், தமிழரை தூக்கணும் பிடிச்சிட்டான். யோ, நீ எடுத்துட்டு வந்தது யாராவது பார்த்தா அத போலீஸ்ல சொல்லி உன்னை பிடிக்க வந்துட்டாங்கன்னா? எப்படி பிடிப்பான்? கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன். இந்த வேஷ்டிய இப்படி கட்டிக்கவே, இந்த மாலைய கழுத்துல போட்டுக்கவே, இந்த சட்டையும் போட்டுக்கவே, சாமியே சரணம் ஐயப்பான மந்திரத்தை சொல்லுவேன். அதை கேட்டு மயங்கி போய் என்னை விட்டுருவாங்க. யார் 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 அது? நான் தான் உங்க நண்பர் வந்திருக்கிறேன். நண்பர்னு சொல்லிட்டு வெளியில நிக்கிறீங்க, உள்ள வாங்க. சீக்கிரம் சட்டையை போடுங்க. சட்டைனா சீக்கிரம் போடுவேன், சட்டையை கொஞ்சம் லேட்டா தான் போடுறேன். வந்துட்டே இருக்கிறேன். சாமியே சாமையப்பா, பாத்தியா, ஒரே மந்திரத்துல மயங்கிட்டாரு. சாமி புறப்படலாமா? சபரிமலைக்கா? போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு? ஐயா அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. என்னங்க இது? அது ஒண்ணு இல்ல, இன்ஸ்பெக்டர் என்கிட்ட அருள்வாக்கு கேட்கணும்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். அருவாக்கு கேட்க இல்ல, தூக்கிட்டு வந்து அண்டாவை கேட்கறதுக்காக. எடுத்துட்டு போங்க. கிண்டலா பண்ற? ஒழுங்கு மரியாதையா அண்டாவை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு என் பின்னால வந்த இந்த குண்டாண்டரைக்கு தப்பிச்சேன். இல்ல பிச்சு வந்துச்சு. தூக்கிட்டாவன் தலையாரே குனிங்க. ஏன் தலை? தலையில வைங்கன்னு சொன்னீங்க. 3 பேருக்கும் தலை இருக்கு, யார் தலைன்னு சொல்லவே இல்லையா? பிச்சு பிச்சு சீக்கிரம். ஏன் கத்துற? முன்னால போ. கோயிலா, லாவுக்கு வேலை வந்துருச்சு. போற போக்க பார்த்தா என்ன ஜெயில போட்டுருவாங்க போல இருக்கு. நீ எதுக்கும் என்ன ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு நம்ம வக்கீல் வரராஜன் ஏற்பாடு பண்ண. நம்ம வக்கீல் தண்ணி அடிச்சு கலாட்டா பண்ணிட்டு உள்ள இருக்காராம். அவரை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு குமாஸ்தா போயிருக்காரு. நம்ம குடும்ப வக்கீலாச்சே. அப்படி ஏய், சினி ஆர்டிஸ்ட் பானுச்சந்தரியா? பானுச்சந்தர் படத்துல பெருசா சண்டை போறாரு, நேர்ல சண்டை போறாருன்னு பாக்கலாமா? எப்படி? ஐடியாவே நான் கொடுக்கறேன். ஐயோ பாவி! என்ன பண்றீங்க? பாக்குறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க. முடிவை பார்த்து பண்ண. அதெல்லாம் சினிமால நம்ம கிட்ட சொன்னது. சார் பாருங்க சார், பொறுக்கி பசங்க என்ன கலாட்டா பண்றாங்க. மரியாதையா அந்த பொண்ணு கையை விட போறீங்களா இல்லையா? மரியாதை பண்ண மாட்டேன் இருக்கு. ஒழுங்கா சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க போல இருக்கு. நீங்க உதவாம போக மாட்டீங்க போல இருக்கு. எங்க உத கொடுக்கறவங்க இல்ல, அந்த பொண்ணு கையை விட்டு கொஞ்சம் முன்னாடி வாங்க. பயப்படுறவங்க இல்ல, கொஞ்சம் பின்னாடி போங்க. பரவாயில்லையே, தைரியமா முன்னாடி வந்துட்டீங்களே. என்னங்கட முடிச்சு பாத்துட்டு இருக்கீங்க? ஆரம்பிங்க. மச்சே 2 போடு. சினிமாக்காரன்னா சண்டை போட தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்கல்ல? நானும் உங்க மாதிரி ஸ்டூடெண்டா இருந்த சினிமாக்கு வந்தவன் தான். நமக்குள்ள சண்டை இருக்குன்னு நினைச்சேன், ஆனா நீங்க நடிச்சிட்டீங்க. வாங்கினது திருப்பி கொடுக்காம போற பழக்கம் எனக்கு இல்ல. கமான் பாய்ஸ். ஐயா! அடி கொடுப்பானுங்கன்னு பார்த்தா அடி வாங்குறானுங்களே.
உங்களை வம்புக்கு எடுத்து நீங்க அடி வாங்குறத பாக்கணும் திட்டம் போட்டோம். ஆனா நீங்க இந்த அடி அடிக்கிறீங்களே. சரியான ஆளுங்கப்பா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாலே வம்புதான் எனக்கு தெரியும். ஆனா என் மேல தப்பு இல்ல. எல்லாரும் போட்ட திட்டத்தால தான் நீங்க உதவ வாங்கினீங்க. சாரி பாய்ஸ். பரவாயில்ல சார், நேர்ல நீங்க நல்லாவே சண்டை போடுறீங்க. ஓகே. சரியா அம்மா, இனிமே என்னால உதவ முடியாது தாயே. இதுதான் சார் அண்டா. அவருக்கு தெரியாதா? ரொம்ப புதுசு. என்னையா வெறும் அண்டா மட்டும் கொடுத்திருக்கீங்க? இந்த டேப் ரெக்கார்டர், வீடியோ, ஏர் கூலர், டிவி இதெல்லாம் எங்க? டிவியா? அதை எடுத்து என்ன சார் பிரயோஜனம்? இதை எடுத்தாலாவது தண்ணி எண்ணி புடிச்சுக்கலாமேன்னு எடுத்தேன். நீ இதெல்லாம் திருடுருக்கேன்னு அந்த ஹோட்டல் முதலாளி லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்காரு. சார், அந்த ஹோட்டல் முதலாளி நம்பாதீங்க. இது ஏற்கனவே கோயில்ல திருடுனதுன்னு எழுதியிருக்கு. ஏன் திருடுன்னு கேட்டாக்க நான் எடுக்கணும்னு எடுக்கல சார். இது ரோட்ல அனாதையா கிடந்தது. அனாதைக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாமா? அதனாலதான் எடுத்தேன். தப்பு பண்ணவங்களை தண்டிக்க வேண்டாம். சார், நான் சாமி நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். ஏயா மாலையை போட்டுட்டு தப்பு பண்ணா தண்டனையில இருந்து தப்பிச்சுக்கலான்னு எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? இது என்னையா மாலை? நீங்களும் சாமி, நானும் சாமி. வர சாமி. இது சாமி. என்ன சாமி? தப்பு பண்ண இந்த சாமிய இந்த நல்ல சபை தண்டிக்கலாம். இப்ப நான் அவனை தண்டிக்க போறேன். ஐயோ ஐயோ ஐயப்பா, ஐயோ ஐயோ. இனிமே அண்டாவெல்லாம் திருடுவியா? நாளையில இருந்து டம்ளர் தான். ஐயோ ஐயப்பா ஐயப்பா. ஐயப்பா மேல பக்தி. என்ன கிடையாது, நீங்க சொல்றல யாரா இருந்தா நின்னு இருப்பேன்ல. போங்க பாலு. பாலு, நீங்களும் நானும் திக்கஸ்டா இருக்கிறத பார்த்து அந்த பாமாவும் பங்கஜமும் என்னமா பொறாமப்படுறாங்க தெரியுமா? பாலு, ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு ஆசை. திக்கஸ்ட் லவர்ஸ் ஒரு கூல்ட்ரிங்க்ல 2 ஸ்ட்ராவ போட்டு அட்ட டயத்துல சிப் பண்ணுவாங்களே, அது மாதிரி நீங்களும் நானும் ஒரு கோனைஸ்ல. என்ன பாலு, இந்த இடத்துல நின்னுட்டீங்க? உன்னை நிறுத்த வேண்டிய இடம் வந்துச்சு, அதான் நின்னுட்டேன். என்ன சொல்லுங்க பாலு? லதா, அந்த எண்ணத்தோட என்னோட பழகிறதா இருந்தா இந்த நிமிஷத்துல இருந்து அதை மறந்துரு. சந்திச்ச நாள்ல இருந்து உன்னை சகோதரி நினைச்சுதான் நான் பழகிட்டு இருக்கேன். அடுத்தவன் மனசை புரிஞ்சுக்காம ஆசை வளர்த்துக்கிறது புத்திசாலித்தனால. இனிமேலாவது உன் அண்ணன் கிட்ட நீ எப்படி நடந்துப்பியோ அப்படியே நடந்துக்கும். நீ நல்லா இருக்கணும்னு நினைப்புல சொல்றேன். நம்ம காலேஜுக்கு வர்றது படிக்கிறதுக்காக, காதலிக்கிறதுக்காக அல்ல. கடமைகளை செய்ய பெத்தவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருக்க போறேன். அதனால எப்பவும் போல என் பக்கத்துல நிக்கிறதோ தொட்டு பேசுறதோ இனி வேண்டாம். நான் வரேன். இடியட், பெரிய இவ மாதிரி அறிவுரை சொல்லிட்டு போறா. காலேஜ்ல இவன் ஒத்தண்ட ஆம்பளை நினைப்பு. எனக்காக எத்தனையோ பேர் எங்கிட்டு இருக்காங்க. ஒன்னாம் தேதி வந்துட்டா போதும். ஐயப்ப சாமிங்க கூட்டம் கோவில்ல நிறைஞ்சிருக்கு. அம்பாடி, கோயில 3 தடவை சுத்திட்டு வரதுக்குள்ளேயே முட்டுக்கால் விட்டு போச்சு. 48 பேர் நடந்தே போறாங்களே, இந்த கால் என்ன கதி ஆகுறது? சாந்தமாயி, அறிவில்லாம் பேசாத. உன் மகனா நடந்து போறான், அந்த ஐயப்பெல்லாம் அழைச்சிட்டு போறான். சாந்தா, இருமுடி தலையில ஏறினா போதும், அந்த ஐயப்பனே எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிறாமா. அந்த ஐயப்பன் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். ஏன் சாமி, பெத்தவங்களுக்கு தானே முதல்ல நமஸ்காரம் பண்ணணும். என்ன பெத்தவங்களை எனக்கு தந்ததே நீங்க தானே பாட்டி. மூலஸ்தானத்துக்கு முதல் நமஸ்காரம் பண்றது தப்பா பாட்டி? அம்மா இப்படி வாங்க. சாமி, நீங்க மாலை போட்டு ஐயப்ப சாமி ஆயிட்டீங்க. எங்க காலில் விடுதலாமா? மாலை போட்டுக்கிட்டு பெரியவங்க கால விழுதுல தப்பே இல்லம்மா. நிக்கிறீங்க, உட்காருங்க. இருக்கட்டுங்க. வந்து நீங்க எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்கன்னு தெரியும். ஆனா சொந்த பந்தங்க வீட்டுக்கு நான் போய் பழக்கம் இல்ல. அதெல்லாம் நம்ம வீட்டு அம்மா தான் கூப்பிடுறேன். நாங்க சொந்தக்காரங்க இல்லைங்க. ஆ? பக்தி வகையில பார்த்தா நாங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க தான். நீங்க அம்மனுக்கு கோயில் கட்டுறவங்க, ஆ. நாங்க பிள்ளைக்கு கோயில் கட்டுறதுக்காக வந்திருக்கோம். உங்க பிள்ளைங்களுக்கு கோயில் கட்ட போறீங்களா? இல்லங்க, ஐயப்பனுக்கு கோயில் கட்ட. வாங்க வாங்க, ஐயப்பன் கோயில கட்ட போறீங்களா? ஆமாங்கம்மா, நம்ம வீட்டு ஆம்பளைங்க ஐயப்பனுக்கு மாலையை போட்டுட்டு மலைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நாம பொம்பளைங்க போக கூடாது இல்லீங்களா? ஆமாம்மா, இந்த உலகத்திலேயே வயசு பொண்ணுங்க போக கூடாத ஒரே கோயில் சபரிமலை கோயில் தான். அதனாலதான் எங்க ஊர்லயே ஐயப்பனுக்கு ஒரு கோவில் கட்டினா பொம்பளைங்கள்லாம் வந்து சாமி கும்பிடுறதுக்கு சௌரியமா இருக்குமேன்னு ஐயப்பனுக்கு கோவில் கட்டதான் முடிவு பண்ணிருக்கோம். இத பாருங்க, எல்லா தெய்வத்துக்கிட்ட விளையாடுற மாதிரி இந்த ஐயப்பன் கிட்ட விளையாடாதீங்க. அவன் பழி வாங்கிடுவான். என்னப்பா உங்களுக்குள்ள தகராறு? கேட்டியாடா ஆனந்தே, நாம வேற எந்த கோயில கட்டி திருடினாலும் அந்த சாமியெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ணாதான். ஐயப்பன் கோயில கட்டி திருடுனா அந்த சாமி நம்ம பழி வாங்கிடுமா. என்னமா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்களா? ஜாதி, மதம், கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் போய் கட்டுக்கதைன்னு உலகமே உணர்ந்து வர இந்த விஞ்ஞான காலத்துல ஐயப்பன் பழி வாங்கிடுவான், மெய்யப்பன் பழி வாங்கிடுவான்னு 10ஆம் பசலித்தனமா பேசுறீங்க. நீ கூட உங்க அப்பா மாதிரி தெய்வ நிந்தனை செய்யாதடா.
அம்மா கடவுள் ஒண்ணு இருந்தா தானமா நான் நிந்திக்கிறதுக்கு. நான் தான் கடவுளே இல்லைங்கிறேன். தெய்வம் இல்லைங்கிற அளவுக்கு உனக்கு அறிவு வளர்ந்திருக்கு பாரு. அத பார்த்து நான் பெருமைப்படுறேன்டா. பேசாதீங்க. ஐயப்பன் விஷயத்துல அப்பனும் மகனுமா சேர்ந்து அக்கிரமமா பேசாதீங்க. கடவுளை கேவலமா பேசுறதாக நினைச்சு கையை தட்டாதீங்க. அவன் உங்க வாழ்க்கையை கேவலப்படுத்தி மத்தவங்க கையை தட்ட வச்சிருவான். யாரு? ஐயப்பனா? ஆமா, ஐயப்பன் சிவனோட அம்சம். சிவன் சொத்து குலநாசனம்னு பழமொழியே இருக்குங்க. அவனுக்கு கோயில் கட்டுற பணத்துல கைய வச்சா நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவான். அம்மா நீங்க சொல்ற அந்த சிவன் கோயில கட்டி அப்பா பணத்தை திருடினாரு. அந்த சிவன் என்ன பண்ணிட்டான்? அதானே. முருகன் கோயிலையும் கட்டினாரு, அதுலயும் பணத்தை திருடினீங்கல்ல. அந்த முருகன் என்ன பண்ணிட்டான்? முருகன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அம்மன் கோயில அளவுக்கு மீறியே திருடினாரு. எந்த கடவுள் எதுவும் செய்யல. அப்படி இருக்க 12 வயசு பையன் நீங்க சொல்ற அந்த ஐயப்பா வந்து பழி வாங்கிடுவான்னு சொன்னா அம்மா கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை கூட கை தட்டி சிரிக்கும்மா. கண்டிப்பா சிரிக்கும். அப்பா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஐயப்பன் கோயில் என்ன எந்தப்பன் கோயில கட்ட சொல்லி எந்த இளிச்சவாய் பக்தர்கள் வந்து பணத்தை கொடுத்தாலும் தாராளமா கட்டி ஏராளமா சுருட்டுங்க. ஏன்னா நீங்க என்ன எதை சேர்த்தாலும் நான் தான் அனுபவிக்க போறேன். ஐயப்பா, எனக்காக நான் விட கண்ணீருக்காகவாவது மனசிறங்கி இந்த 2 பேரையும் மன்னிச்சுடப்பா. ஐயா, வெளிநாட்டுல இருந்து லெட்டர் வந்திருக்கு, படிச்சு பாருங்க. இந்த படுற. அதானே, உள்நாடுனா நீங்க படிப்பீங்க, வெளிநாடுனா அவர் தானே படிக்கணும். அறிவு இருக்கா? வெளிநாடுன்னு கொடுக்க வேண்டியதானே. ஒரு பேச்சு. அப்பா தாமஸோட மகன் வரதா தகவல் வந்திருக்கு. ஆஸ்திரேலியாவில இருந்து தாமஸ் துறையோட மகன் சின்னத்துறை எதுக்கு வர்றான்? நீங்க நான் மண்டபத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் சாமி. நாங்க மகரத்துக்கு போறோம். அப்படியா சாமி? சாமி நீங்களும் வந்து சந்தோஷமா அது பேர சேர்ந்து போவோம். வரேன் சாமி. நல்லா தெம்பாயிருமா? என்னடா தங்கராஜ், பாலு ஃபுல்லா கருப்பு ட்ரெஸ்ல இருக்கா. யாராவது இறந்துட்டாங்கன்னா சின்ன கருப்பு துணியை குத்தி துக்கத்தை காட்டுவாங்க. இதெல்லாம் ஃபுல்லா கருப்பு ட்ரெஸ்ல இருக்கான். குடும்பமே கோவிந்தாவா? சபரிமலை ஐயப்பா சாமிக்கு மாலை போட்டிருக்குப்பா. சாமிக்கும் கருப்பு, சாமிக்கும் கருப்பா? என்னங்க அது பேதமே கிடையாது போல இருக்கு. சுந்தரி ஏந்திரி ஏந்திரி. போதும், ஐயப்ப ஆசீர்வாதம் பண்ணிருப்பான். என்ன முறைக்கிறீங்க? பாக்குறவங்களும் நம்மள கடவுள் சொல்லணும், கையெடுத்து கும்பிடணும், காலில் விழணும் இப்படின்னு சொல்றதுக்காக பல பேர் இந்த சீசன்ல ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு அலையிறீங்க. ஆனந்த், அவங்க என் கால வந்து கும்பிடல, ஐயப்பன் கால வந்து கும்பிடுறாங்க. அப்போ உங்க கண்ணுக்கு நீங்க ஐயப்பன்? அது அவங்க கேட்க வேண்டிய கேள்வி. எப்படி பாலு, நேற்று வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்த நீ இந்த ட்ரெஸ்ஸையும் மாலையும் போட்டுக்கிட்டீங்கன்னா ஐயப்பன் ஆயிடுவியா? சாதாரண ஆனந்தா இருக்கிற நீ மணமேடையில மாலை போட்டு உட்கார்ந்த உடனே மாப்பிள்ள ஆனந்தம் ஆயிடல? அதே மாதிரிதான் இதுவும். இருக்கிற நிலைக்கு கிடைக்கிற மரியாதை. சாமி தான் ஐயப்பன் தான் கும்பிடுறேன். இன்னொரு தாங்க வந்துருக்கா சாமி. சாமி விடுங்க, ஆசீர்வாதம் வாங்குங்க. சாமிக்கு சாமி காலில் விழுந்து கும்பிடுறாடா. ஏமா பக்தி சிரோன் மணிகளா, இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலையா? இவர் ஐயப்ப சாமி இல்லையா? உன்னை கேவலப்படுத்த எங்களாலே முடியும். ஆனா நாங்க உயிரா வணங்குற ஐயப்பனை இனியும் நீ கேவலமா பேசுன என்ன செய்வேன்? பாலுவுக்கு மட்டும் சப்போர்ட்டுக்கு ஆள் வந்தா எங்க ஆனந்துக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்களா? ஏன் வர மாட்டாங்க? ஆனந்துக்கு ஆதரவா நான் இருக்கிறப்ப ஐயப்பங்கிற ஒருத்தன் இல்லவே இல்ல, இல்லவே இல்ல. போதுமா? இல்ல இதே மாதிரி சொல்லட்டுமா? என்ன சாமி கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க, பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ரமேஷ் சாமி, நம்ம ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கோம், நமக்கு கோவமே வரக்கூடாது. சாமி உங்களுக்கு கோவம் வராது சாமி. காரணம் நீங்க 16 வருஷம் மலைக்கு போய் உங்க மனசுல பக்குவப்படுத்தி இருக்கிறீங்க. எனக்கு இது 2வது வருஷம் சாமி. சாமி என்ன அடிச்சா கூட என்னால தாங்க முடியாது சாமி. ஐயப்பனை பத்தி கேவலமா பேசினா எனக்கு வர ஆத்திரத்தை அடக்க முடியல சாமி. எதுக்கு ஆத்திரப்படுறீங்க? குற்றம் இல்ல மனசு. ஐயப்பங்கிற தெய்வம் இல்லவே இல்லன்னு உங்களுக்கே தெரியும். அத மொத்தம் சொல்லும் போது ஆத்திரம் வருது, கோவம் வருது, வெறி வருது. ஆனந்த், இந்த வாக்குவாதம் வேணவே வேணாம். எதுக்கு வாக்குவாதம் வேணாங்கிற? வாக்குவாதம் பண்ணாதான் நியாயம் பிறக்கும். இங்க பாரு, பர்சனலா உனக்கு எனக்கு எந்த விதமான தகராறும் கிடையாது. பக்தி விஷயத்துலதான் 2 பேருக்கு தகராறு. நான் சொல்றேன் ஐயப்பங்கிற தெய்வம் கிடையவே கிடையாதுன்னு சொல்றேன். சாஸ்வதமா இருக்கான்னு நான் சொல்றேன். அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லன்னு என்னால நிரூபிக்க முடியும். நான் சவால். எப்படி நிரூபிக்க போற? எதுக்கு இந்த கருப்பாடையும் கழுத்துல மாலையும் போட்டு விருதம் இருக்க? சபரிமலைக்கு போய் சத்தியம் நிறைஞ்ச அந்த 18 படிகளை மேய்ச்சி ஐயப்பனை தரிசனம் பண்ண. ஏன் இந்த அசிங்கங்களை போடாம விருதம் இருக்காம அந்த 18 படியை மிதிக்க முடியாதா? முடியவே முடியாது. என்னால முடியுங்கிற. உன்னால் மட்டும் இல்ல, வேற எந்த கும்பலாலையும் முடியாது. பக்தி செலுத்தாம விரதம் இருக்காம அந்த சத்திய படிகளை மிதிக்கவே முடியாது. அப்படி மிதிக்கவும் ஐயப்பன் விடமாட்டான். மிதிச்சு காட்டுறேன். உன்னால முடியாது. இத்தனை பேருக்கு முன்னால நான் படிக்கிற படிப்பு மேல ஆணையா, என் தாய் மேல ஆணையா சொல்றேன். நீ சொல்ற அந்த 18 படிய விரதமே இல்லாம வந்து அதை மிதிச்சு காட்டுறேன். வேண்டாம், சுட்டரிக்கிற சூரியனை தொட்டு காட்டுவேன்னு சபரம் செய்யாத. அது தொடர்ந்துக்குள்ள நீ உருவம் இல்லாம ஆயிடுவ.
உலக இயக்கத்துக்கான அத்தனை அம்சங்களையும் 18 தத்துவங்களா பிரிச்சு சத்தியம் நிறைஞ்ச அந்த 18 தத்துவங்களை முன்னே இருந்த தவசிலர்கள் மந்திர ஒலிகளால் ஜபிச்சு உருவேற்றியதுதான் அந்த 18 படிகள். அதை நீ அலட்சியமா கருதி விரதம் இல்லாம மிதிக்க நினைச்சா ஐயப்ப சத்தியமா அதுக்குண்டான தண்டனை நீ அனுபவிச்ச தீர்வு. என்ன சாம விடுறியா? சாமம் விடல, சத்திய வாக்கு. போடா. சத்தியமா தத்துவமா மந்திரமா ஜபிச்சு உருவேத்துறாங்க. என்னடா கதை விடுறீங்களா? எவ்வளவு படிச்சாச்சு புத்திசாலி பாமர மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக சாதாரண படிக்கட்டுகளை சக்தி வாய்ந்த படிக்கட்டுன்னு சொல்லிட்டாருங்க. அதை கேட்டு ஏன்டா நீ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 18 படி இருக்குல்ல, அதுக்கு எந்த விதமான சக்தி கிடையாது. அது மேல உட்கார்ந்து ஐயப்பங்கிற செப்பு சிலை, அவனுக்கு எந்த விதமான சக்தி கிடையாது. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், அங்க இருக்கிற அந்த 18 படிகளும் பவித்திரமானது அல்ல. அங்க இருக்கிற ஐயப்பனும் மகத்துவம் நிறைஞ்சவன் இல்ல. இந்த உண்மையை உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டுறதுக்கு நான் ஐயப்பன் கோயிலுக்கு போறேன். அந்த பேரை உச்சரிக்காம, மாலை போடாம, விரதம் இல்லாம, பக்தியே இல்லாம அந்த 18 படியை மிதிச்சு காட்டு. இது சேலஞ்ச். சோ நீங்க மலைக்கு போறதா டிசைட் பண்ணிட்டீங்க. இவங்களுக்கு வேற யாராவது குருசாமியா இருந்து மாலையை போட்டிருப்பாங்க. உங்களுக்கு நானே குருசாமியா இருந்து இந்த மாலையை வெற்றி மாலையா போடுறேன். என்ன பாலசாமி மௌனமா வர்றீங்க? ஆனந்த் அப்படி சேலஞ்ச் பண்ணதுல இருந்து என் மனசுக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கு. என்ன அச்சம்? இல்ல நிரூபிச்சிருவானா? சாமி சரணம், அந்த அச்சம் எனக்கு ஏற்படவே ஏற்படாது. வேற என்ன சாமி? ஐயப்ப சக்தியோட மகிமை தெரிஞ்சுக்காம ஆனந்த் ஆணவத்துல சேலஞ்ச் பண்ணிட்டான். அந்த சக்தியை பொய்யாக்குற நினைப்புல அவனுக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சிட்டா? கிடைக்கட்டும் சாமி. ஐயப்பனிய உண்டா இல்லையான்னு சோதனை பண்ண துணிஞ்சவன் அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிக்கட்டும். அப்படி நம்ம விட்டுக்கூடாது சாமி. அந்த சோதனையில ஈடுபட்டு ஆனந்த் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அவனை தடுக்க முயற்சிக்கணும். அவனுக்குன்னு இல்ல, வேற யாருக்குமே அந்த சோதனை ஏற்படக்கூடாது. ஒரு யோசனை. என்ன சாமி? தங்கராஜ் கிளம்பியாச்சா? அதோ தங்கராஜ் வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். எனக்காக வா. பாட் பாட். எப்பவுமே எதுக்குமே அடுத்தவங்களையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற எனக்கு இப்படி ஒரு பிரமோஷனா? சரி சரி, எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்காக நீ ஆனந்த் கிட்ட தூது போகணும். அதாவது பகிரங்கமா ஒத்துக்க முடியாத தோல்விய ரகசியமா ஒத்துக்கிட்டதா ஆனந்த் கிட்ட நான் போய் சொல்லணும், அவ்வளவுதானே? நினைச்சேன் ஒரு வாரம் கழிச்சு வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா 1 மணி நேரத்திலேயே நீங்க திருந்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்றது கேள் தங்கராஜ், ஐயப்ப விஷயத்துல ஆனந்த் விளையாடுறது ரொம்ப ஆபத்தானது. அந்த முயற்சியில் அவன் ஈடுபட விடாம நீ தான் தடுக்கணும். பாலு. ஆமா தங்கராஜ், இந்த சோதனையால ஆனந்துக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுங்கிற நல்லெண்ணத்துலதான் இத சொல்றேன். தயவு செய்து ஆனந்த் இந்த ஆராய்ச்சியில் இறங்க வேண்டாம் சொல்லு. ஆனந்த், நீ 18ஆம் படிய பத்தி அடிச்ச லெக்சர் இருக்கே, அடேங்க அப்பா, டாப் கிளாஸ் A1 எக்ஸலண்ட். அந்த பயந்தாங்கொழி பாலு பயல வெறுப்பேற்றதுக்காகத்தானே இப்படி ஒரு சேலஞ்சு பண்ண. அவன் என்னமோ நீ நிச்சயமாத்தான் சபரிமலைக்கு போக போறதாகவும் அதனால உனக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுமோன்னு நினைச்சு பயந்துகிட்டு உன்னை தடுக்க சொல்லி என்ன தூது அனுப்புறாப்பா. நீ அவனை உசி போடுறதுக்காகத்தான் இப்படி ஒரு உடாஞ்ச விட்டேன்னு அவருக்கு தெரியவே தெரியல. அப்பா, அப்படி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா தயவு செஞ்சு அதை மாத்திக்க. ஏன்னா ஐயப்ப கலியுக தெய்வம், உடனே தண்டிச்சிருந்தா எல்லாரும் சொல்றாங்க. ஐயப்ப எனக்கு தண்டனை கொடுத்துவாரா? சாமியா பாட்டு மணி ஊசி மணி பவள மணி எல்லாம் இருக்கு சாமியா. ஒரு ஜோடி கொண்டு வாங்கிட்டு போ சாமியா. நல்ல துளசி மாலை இருக்கு சாமியா. ஜோடிக்கா? இவனுக்கு ஒரு மாலை போடுமா? யாரு இவருக்கு மாலையா? பாருமா, மாலை போட்டினா காசு. என்ன சொன்ன? ஐயப்ப எனக்கு தண்டனை கொடுத்துவான்னு சொல்லல, இப்ப நான் உனக்கு தண்டனை கொடுத்துட்டேன்டா. சபரிமலைக்கு நீ கூட வர. ஐயோ, சபரிமலை நல்ல மலை சாமி, போயிட்டு வா சாமியா. அந்த பக்கம். ஐயப்பா, இது என்னப்பா சோதனை? மீனாட்சி மீனாட்சி, இதுதான் துற, இதுதான் என் மனைவி, ஒய்ஃப். வணக்கம். வணக்கம். துறைக்கு டேபிள்ல டிஃபன்லாம் எடுத்து ரெடி பண்ணு. வாங்க சாப்பிட போ. What? பிரேக்ஃபாஸ்ட். Breakfast. First brush my teeth, then I will take the breakfast. என்ன சொல்றாரு? அப்பா, பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு அப்புறமா டிஃபன் சாப்பிடுறேன்னு சொல்றாரு. ஏப்பா, இந்த ஆளோட அப்பன் பெரிய துறைக்கு இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் கிடையாது. இவன் என்ன ஒரு கெட்ட பழக்கத்தை சொல்றானே? சரி தொலையட்டும், அவன் பல்லுதான தேய்ச்சிட்டு போட்டு நமக்கு என்ன நட்டம்? தெரியுது. எனக்கு எங்க ரூம்னு கேக்குறீங்களா? மேல கூட்டு போயிட்டா தேக்கு பாத்து. Please come, sir. This is your room. Make yourself comfortable. Sir, you can remove this picture. I don't like this. Okay. Okay. No, madam. Please repeat this. என்ன சொல்றாரு? அம்மா,
ரொட்டி வேணாமா, இட்லி தோசை சாம்பார் எல்லாம் வைங்கன்னு ஓ, சொல்றாங்க. இட்லி அவருக்கு பிடிக்குமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இரு உன்னை மறந்துட்டமே. பிஎஸ் சீக்கிரம் வாயா. என்ன ஐயா பையா இவன் ஒருத்தையா என்னது பாதிய காணும். சரி அப்புறம் பேசுகிற வை. What's this for nonsense? I don't like this. Take it. பிஸ்கி வேணாம், பிராந்தி வேணுமா? I don't drink it all. ஐயோ ஒண்ணுமே வேணான்றாரு. ஆமா, இதெல்லாம் வேணாம், எடுத்து போயிடியா, எடுத்து போயிடியா. ஜாக்கிரதையா வையா. சாம்பார் போடு, சாம்பார் போடு. அடாடாடாடா, விஸ்கி வேணாங்கிற வெள்ளக்காரன் இவன் தாயா. சின்னத்தர, உங்க பேர் என்ன? ஆனந்த். ஐயா பேரை கொஞ்சம் கேளு. He's asking your name. My name is Ayappa. அந்த பெயரை உச்சரிக்காம சபரிமலைக்கு போறேன். விரதம் இல்லாம, பக்தி இல்லாம, மாலை போடாம அந்த 18 படியை மிதிச்சு காட்டுறேன். இது சேலஞ்ச். வாட்? என்ன பேர் சொன்னீங்க? வாட்ஸ் யுவர் நேம்? My name is Ayappa. என்னது ஐயப்பனா? ஆள் அளவம் இல்லாத சபரிமலை காட்டுக்குள்ள இருக்கிற ஐயப்பன் ஆஸ்திரேலியா வரைக்கும் போயிட்டானா? உலகம் பூரா அவனுக்கு சொந்தமானதுங்க. அவன் எங்கே இருப்பான்? வேலை வெட்டியே இல்லாதவன் போல இருக்கு. அப்படி ஒரு கடவுள். அப்பா, இப்படி கொஞ்சம் வரீங்களா? பேசுவான். எக்ஸ்கியூஸ் மீ. அப்பா, அவன் பேரையே நான் சொல்ல மாட்டேன். ஏன்? அந்த பேரே சொல்றதுல காலையில சபதம் பண்ணிட்டு வந்திருக்கப்பா. இவன் யாரா பொழைக்க தெரியாத பையன். அவன் காசுல தான் நீ மேல்நாட்டுல போய் படிக்கணும். அவன் எஸ்டேட் நம்ம கிட்ட இருக்கணும். இல்லைன்னா வேற யாருக்காவது எழுதி கொடுத்துட்டு போயிட போறான். ஒப்புக்காக சொல்றா. அவன் முகம் சுழிக்காம இருக்கணும்னா ஆமா ஆமா ஆமான்னு சொல்ல வேண்டியதானே? சரிப்பா. ஹாய் லதா. ஹாய். டேய், நேத்து நானும் லதாவும் நைட் ஷோ சினிமாக்கு போயிருந்தோம். ஒரு வித்தியாசமான ட்ரெஸ்ல வந்திருந்தா. அந்த ட்ரெஸ்ல உட்காந்து படம் பார்க்க ஒரு கிக் இருக்கு. போங்க ஆனந்த், இத உங்ககிட்ட எனக்கு பிடிக்கிறது இல்ல. இத போய் இந்த சாமியார் கிட்ட சொல்றீங்களே, இத கேட்டுட்டு என்ன செகண்ட் ஷோக்கு வான்னு கூப்பிட போகுது. பாலசாமி, ஆனந்த், நீயும் நட்டா என்ன சொன்னாலும் சரி, ஒரு பெண் பிறந்த மேரியோட நின்னா கூட ஒரு ஐயப்பா பக்தரோட மனசை சபலப்படுத்தவே முடியாது. பாலசாமி, சாமி சரணம். சாமி சார், நான் உங்களை கிளாஸ் பிரேக் விட்டோன்னு தேடினேன். சாமியை தேடி மாமி வந்திருக்கு. ஆமா, ஐயப்ப சாமிக்கு தான் பெண்களை கண்டாவே பிடிக்காத. இங்க எப்படி? நான் அறிவாளிங்க கிட்ட மட்டும் தான் பேசுறது வழக்கம். ஏய், சொல்லிட்டேன்ல, ஒதுங்கிடணும். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சு கூடாது. பாலுசாமி, ஐயப்பன் கோயிலுக்கு இதை கொடுத்து அனுப்பதான் நான் உங்களை தேடினேன். சன்னிதான உண்டியல இதை சேர்த்துருங்க. ஏன் மாமி, ஐயப்பன் கோயிலுக்கு காணிக்க பணம் கொடுத்து அனுப்புறீங்களே, அங்க லட்சக்கணக்கான பேர் வந்து உண்டியல பணம் கொட்டுறாங்க. இதுல உங்க பணம் தானே அந்த ஐயப்பனுக்கு எப்படி தெரியும்? பணத்தை பத்தி புரிஞ்சுக்கிறாரோ இல்லையோ, ஆனா பக்தர்களோட மனசை பத்தி ஐயப்பனுக்கு நல்லாவே தெரியும். இந்தாங்க சாமி. ஆமா, அங்க இருக்கிற ஐயப்பனுக்கு இங்க இருக்கிறவங்க மனசு தெரியும்னா இந்த பணத்தை ஏன் அங்க கொடுத்து அனுப்புறீங்க? இங்க இருக்கிற பிள்ளையார் கோயில போட்ட வேண்டியதானே? எம்ஏக்கு வர கணக்க எல்கேஜி ஸ்கூல் பையனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு சக்தி இல்ல. நான் வரேன் சாமி. சாமி சரணம். டேய், மாமிக்கு சாமி இல்லங்கறத ப்ரூஃப் பண்ணலாம், வாங்கடா. சாமி என்பதும் பூதம் என்பதும் ஆசாமி வகுத்தது மாமி. சாமி என்பதும் பூதம் என்பதும் ஆசாமி வகுத்தது மாமி. பலே ஆசாமி வகுத்தது மாமி. இது சங்கடமெல்லாம் மனிதனின் அறிவு பொங்கப்படுவதே மாமி. வீணாய் மங்கி போகுதே மாமி. மனிதனின் அறிவே உயர்ந்தது என்றால் மரணம் வருவதேன் மாமி. மனிதனின் அறிவே உயர்ந்தது என்றால் மரணம் வருவதேன் மாமி. அதில் ஒரு மாற்றம் கண்டதா பூமி. வரும் மரணத்தை தடுக்க முயன்ற மேதைகள் மண்ணில் புதைவதேன் மாமி. அதை கண்ணில் கண்டது பூமி. ஆயிரம் மைலுக்கு அப்பா நடப்பதை அப்போதே காட்டுது விஞ்ஞானம். கைலை நடந்த
நடந்த சிவன் திருமணத்தை பொதிகையில் கண்டது மெஞ்ஞானம். 1000 மைலுக்கு அப்பால் நடப்பதை அப்போதே காட்டுது விஞ்ஞானம். கைலையில் நடந்த சிவன் திருமணத்தை பொதிகையில் கண்டது மெஞ்ஞானம். இல்லை மாமி உண்டு மாமி, சாமி இல்லை சாமியுண்டு, சாமி இல்லை சாமியுண்டு. கர்ப்பத்தில் வளர்ந்த குழந்தைகள் இப்போ கண்ணாடி பாட்டிலில் வளருது. அதை கண்ணாலே உலகே காணுது. இந்த கம்ப்யூட்டர் உலகில் கடவுள் செயலெல்லாம் கல்லாக மண்ணாக பொருளுது, பெருங்கல்லாக மண்ணாக பொருளுது. இது அறிவுக்கு வெள்ளோட்டம், இல்லை அழிவுக்கு முன்னோட்டம். இது அறிவுக்கு வெள்ளோட்டம், இல்லை அழிவுக்கு முன்னோட்டம். கண்ணாடி பாட்டிலில் வளர்கின்ற குழந்தைக்கு கருவை தந்தது யாரு? அந்த கருவை தந்தது யாரு? அந்த கடவுளின் அருளால் பிறந்த மனித குலம் கனிவுடன் நீண்டது பாரு. கடவுளின் அருளால் பிறந்த மனித குலம் கனிவுடன் நீண்டது பாரு. பாரு கனிவுடன் நீண்டது பாரு. ஒன்றை வைத்தே ஒன்றை படைப்பது விஞ்ஞான அறிவாகும். அந்த ஒன்றை தந்தது இறைவன் என்கின்ற விஞ்ஞான நிலையாகும். வணங்குகிறோம் மாமி, உலகில் இருக்குதப்பா சாமி. வணங்குகிறோம் மாமி, உலகில் இருக்குதப்பா சாமி. வணங்குகிறோம் மாமி, உலகில் இருக்குதப்பா சாமி. 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 ஆனந்தே, என்னடா இது வந்ததுல இருந்து ஒரே அறுவையா அறுக்கிறானே. அவன் பேசுறது நமக்கு புரியல, நம்ம பேசுறது அவனுக்கு புரியல. சுத்த மடையனா இருக்கானே. எதுக்கு வந்திருக்கான்னு நீயே கேட்டு தொலை. எங்க கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும், நீங்க பேசுறா புரியும். தமிழ் புரியுமா? அப்படியா? நானும் தமாஷா பேசுறேன். இவங்கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க. இவனுக்கு தமிழ் தெரியுன்றானே. இவன் ஆஸ்திரேலியாவில இருந்துதான் வந்தவனா இல்ல நம்ம ஊர் ராயபுரத்துல இருந்து வந்தவனான்னு தெரிஞ்சுக்கணும். விசாரிக்கிறேன். எதுக்கும் நீங்க பேசுறதெல்லாம் மறைக்கிறதுக்கா அவங்க கிட்ட சுமூகமா பேச்சு கொடுத்து மாத்திர இப்போ பாரு. எதுக்காக இந்தியா வந்தீங்க? நான் சபரிமலைக்கு போறதுக்கு வந்திருக்கேன். ஐயப்பான் வரந்தான்ஸ். என் பேரண்ட்ஸுக்கு 70 years தேவையில்ல. பத்துக்கிலே இருந்த இந்து ஃபேமிலி சபரிமலைக்கு ப்ரே பண்ண சொன்னேங்க. எங்க ஃபாதர் ப்ரே பண்ணுங்க. தென் ஐ வாஸ் born. கேக்குதா? வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட ஐயப்பனோட மகிமை தெரிஞ்சு மாலை போட்டுக்கிட்டு மலைக்கு போகணும்னு வந்திருக்காங்க. உங்களை திருத்தணுங்கிறதுக்காக தான் அந்த ஐயப்பனே இவருங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்களும் இவரோட மாலை போட்டுக்கிட்டு மலைக்கு போயிட்டு வாங்க. நானா சபரிமலைக்கா? அப்படி போறதுன்னா நாராயணி மாதிரி என்ன கூடையில வச்சு நீ தூக்கிட்டு போகணும். சம்மதமா? உங்க சார் கூட துணைக்கு அனுப்புக்கா. ஆமாங்க, நம்ம குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் மாலை போட்டுக்கிட்டு விரதம் இருந்து அந்த மண்ணை மிதிச்சா செஞ்ச பாவங்க கொஞ்சமாவது குறையுங்க. ஆனந்த் அவர் கூட துணைக்கு போற. ஆனந்த், அப்போ நாளைக்கு நீ மாலை போட்டுக்கிற. நான் ஏற்கனவே போட்டாச்சு. பாருங்க. நிஜமாதான் மாலை போட்டியா? ஆமா, தான் எடுத்து காட்டுறானே. அப்புறம் என்ன நிஜம் பொய்? பவள மாலை தெரியுதே. என்னங்க, நம்ம மகன் மாலை போட்டது பார்த்ததும் என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த ஐயப்பன் என் மகனுக்கு நல்ல புத்தியை கொடுத்துட்டான். ஏன் ஆனந்த்சாமி, முறைப்படிதானே மாலை போட்டீங்க? ஆமா ஆமா, மறுபடிதான் போட்டிருக்கேன்.
சுவாமி சரணம். சாமி சரணம். ஆனந்த் சாமி உள்ள போயிருக்காரு. உட்காருங்க. நம்ம வீடு சுத்தமா தான் இருக்கு. சாப்பிட ஏதாவது கொண்டாட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. ஆனந்த பத்தி பேசதான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனந்த் சாமி பத்தி பேசலாம். என்ன சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. ஆனந்த் உண்மையான சாமி இல்லம்மா. என்ன சாமி சொல்றீங்க? ஆனந்த் போட்டிருக்கிறது உண்மையான மாலை இல்லம்மா. தெய்வமே, ஒரு காலேஜ் பொண்ணு கழுத்துல இருந்து கழட்டி அவனுக்கு போட்டு விட்ட ஒரு சாதாரண மாலைமா. ஐயப்பா, நான் கேட்டதுக்கு மறுபடியா மாலை போட்டேன்னு சொன்னானே. அது பொய்யான வார்த்தைமா. கடவுளை பத்தி எங்களுக்குள்ள ஏற்பட்ட வாக்குவாதத்துல ஐயப்பங்கிற ஒரு தெய்வம் இல்லவே இல்ல. பக்தி செலுத்தாம விரதம் இருக்காம ஐயப்பன்ற பேரை சொல்லாமலேயே அந்த 18 படிகளை மிதிச்சு காட்டுறேன்னு சபதம் பண்ணிருக்காம ஆனந்த். சாமி, நீங்க சொல்றது கேட்க கேட்க நெருப்புல வந்த பூ மாதிரி துடிச்சிட்டு இருக்கேன் சாமி, துடிச்சிட்டு இருக்கேன். தெய்வ சக்தியை சோதிக்கிற வயசா சாமி அவனுக்குது? அவன் செய்த விபரீத சபதத்தை விளையாட்டா நினைக்கிறதா? இல்ல அவன் சரி கழிஞ்சு தண்டனை அனுபவிக்கட்டும்னு பேசாம விட்டுடுறதா? எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதே நிலையில தான் நானும் இருக்கேன். பெத்த தாயான நீங்க தான் ஆனந்துக்கு புத்தி சொல்லி அவனை மலைக்கு வராம தடுக்கணும். நானா சாமி? நீங்க தான் தடுக்கணும் சாமி. என் குடும்பத்தை பத்தியும் என் மகனோட குணத்தை பத்தியும் அந்த ஐயப்பனை தவிர வேற யாருக்கிட்டையும் முறையிட முடியாது சாமி. அந்த ஐயப்பன் கிட்டதான் முறையிடணும். என்னமா சொல்ற நீ? ஏண்டா புத்தி கட்டத்தனமா? ஐயப்பன் இல்லைன்னு போட்டு போட்டு விரதம் இல்லாம சபரிமலைக்கு போறேன்னு சபதம் போட்டுக்கலாமே. இது நல்லதுக்கு இல்லடா, நல்லதுக்கு இல்ல. அம்மா, உனக்கு நான் நல்ல மகனா நடந்துக்கிறேன்னா நீ பாத்தீனா போதும். இல்லாத கடவுள் மேல பக்தனா என்னால இருக்க முடியாது. வீணா நீ என் விஷயத்துல தலையிடாத. நான் வரேன். ஐயப்பா, ஐயப்பா. பிள்ளையாரப்பா, வினை தீர்த்த விநாயகனே, ஆனந்தன் நடு ரோட்ல மாலைய பறிச்சு என் கழுத்துல போட்டு நீ மலைக்கு வாடா அப்படின்னு சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்ல பிள்ளையாரப்பா. என் படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் அவன் தான் படி அளக்கிறான்னு உனக்கே தெரியாதா? அவன் பேச்சை கேட்கலன்னா இதெல்லாம் கட்டாயாதா விநாயகரப்பா? எப்படியோ போட்ட மாலையெல்லாம் மாலையாகாதுன்னுதான் குருசாமி கிட்ட முறைப்படி துணமாற ஒண்ணு போட்டுக்கிட்டேன். அதனால விநாயகரப்பா, எந்த தண்டனையும் கொடுக்காம இருக்க உன் தம்பி ஐயப்பன் கிட்ட நீதான் சொல்லணும். ஐயா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற சகல குற்றங்களையும் மன்னித்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா. வெளிநாட்டுக்காரரான உங்களுக்கு மாலை போட்டது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விரத முறைகள் எல்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னும் ஒரு தடவை சொல்லி போடுறேன். ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கணும், 2 தடவை சரணம் கூப்பிடணும். மது மாமிசம் இதெல்லாம் கூடாது. படுத்த பாயில படுக்க கூடாது. கோபத்தை அறவே விட்டுடணும். 5 புலன்களையும் அடக்கி ஒரு நிலைப்படுத்தி ஐயப்பன் நினைவாக இருந்தா எல்லா நலன்களையும் அவன் கொடுப்பான். சாமி, இப்ப நான் சொன்னதெல்லாம் விளக்கமா அவருக்கு சொல்லிடுங்க. சரிங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டுட் ஐயப்பா? வெரி குட், வெரி குட். சுவாமி சொல்லணும். என்ன ஆனந்த், அந்த பேரையே உச்சரிக்க மாட்டேன்னு இப்ப மூச்சுக்கு மூச்சு ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லிட்டு இருக்க? ஓஹோ, உனக்கு நான் விழா வாரியா தனியா விளக்கணும்ல? கொஞ்சம் வரியா வா. பொருளாதாரத்துக்காக போட்ட வேஷம். இங்க பாரு, இந்த வெள்ளக்காரன் இருக்கான்ல, அவன் எங்க குடும்பத்துக்கே பாஸ். அவன் ஒரு கடவுள் பைத்தியம், நீ ஒரு கடவுள் பைத்தியம். அதனால முட்டாளுங்க நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மத்தபடி என்னோட ஆக்டிவிட்டிஸ்ல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. கவனி குருசாமி, கோயில் சுத்தி பார்க்கலாம். கணக்கு பிள்ளை, ஆனந்த் ஒழுங்கா அவரை மலைக்கு கூட்டிட்டு போவான்னு என் மனசுக்கு படல. ஏமா அப்படி சொல்றீங்க? அவனுடைய பேச்சு நடத்தையும் காட்டி கொடுக்குதே. அம்மா, ஆமா கணக்கு பிள்ளை, என் குடும்ப மானத்தையும் ஐயப்பனோட புகழையும் காப்பாத்தணும்னா நீங்களும் மாலை போட்டுக்கிட்டு அவனோட மலைக்கு போயிட்டு வரணும். நான் உங்களை ரொம்ப கேட்டுக்கிறேன். என்னம்மா அப்படி சொல்றீங்க? நாளைக்கே நான் மாலை போட்டுக்கிறேன். தூங்காதே தம்பி தூங்காதே. தம்பி மட்டும்தான் தூங்க கூடாதா? அப்ப அண்ணன் தூங்கலாமா? அப்பா அம்மா குறைத்தவெல்லாம் நினைக்கிறேன். எப்ப பாரு கட்டில விட்டு இறங்கிறாரு. இந்த லட்சத்துல பார்த்து படுத்துக்கிட்டா இருக்கே. அடுத்தது என்ன? அடுத்தது தூக்கம் தான். கிண்டல் தான். பொழப்புக்கு வரைய சொல்லியா? தொழில் என்ன தொழில்? மாமூல ஏமாத்த வேண்டியதுதான். யாரை எப்படி இன்னைக்கு ஏமாத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி செஞ்சா என்ன? எப்படி? இன்னைக்கு நொண்டியா நடிப்போம். நொண்டியா? போன வாரம் இப்படிதான் கை கால் இல்லாத முடவன்னு சொல்லி நடந்து வைப்பிச்ச கேட்டு அவன் ஓடியாந்து அடிச்சிருக்கான். என்னால ஒத்தடம் கொடுத்து மாறல. நீ மாணவ மாதிரி ஒரு ஐடியா சொல்ற. வாய பறந்துகிட்டு இருக்கிற. ஆனா வாயத்தான் பழக்கணும். உம்முனத்தான் வாயை எப்படி வச்சுக்கணும். ஓ வாய் நீ எப்படி வேணா வச்சுக்க. தொழிலை பத்தி சொல்லியானா? தொழில் சொல்றேன்.
பஸ்ஸே நிக்காத பஸ் ஸ்டாண்ட்ல போய் நீ நிக்கிற. அப்போ ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட போய் டைம் என்னன்னு கேக்குறேன். அவன் வாட்ச் கட்டலனா வாட்ச் ஒண்ணு வாங்கி கொடு. கட்டினவனை பார்த்து கேளு. சரி சொல்லிட்டு போயிட்டான். எவன் போவான்? பஸ் ஸ்டாண்ட்ல பொண்ணு ஒண்ணு தனியா நின்னா போகவே மாட்டான். சுத்தி சுத்தி வந்து அங்கேயே நின்னு மணி 10:30ன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நான் என்ன கேக்குறது? நீ ஒண்ணு கேட்க வேண்டாம், அவங்களே கேட்பாங்க. ஏங்க 21 போயிருச்சான்னு கேட்பாங்க. நீ அப்பவும் அமைதியா இருக்கணும். உடனே உன்னை பார்த்துட்டு ஆஹா பார்த்து நம்ம பக்கம் மாட்டிக்கணும்னு நினைச்சு பக்கத்துல வருவான். நீ அவனை பார்த்து ஒரு புன் சிரிப்பு. புன் சிரிப்புன்னா என்ன? உதட்டுல புண்ணு இருக்கும்போது சிரிக்கிற சிரிப்பு புன் சிரிப்பு. கொஞ்சம் சும்மா இருக்கியா? உன் சிரிப்பை பார்த்த உடனே ஆஹா ஆளு நம்ம பக்கம் சாஞ்சிருச்சு நினைச்சு கப்புன்னு உன் கைய பிடிப்பான். அப்ப நீ என்ன பண்ற? நான் அவன் கூட ஓடி போயிடுறேன். அடி பாவிகளா, புடிச்சவன ஓடி போயிருவீங்களா? புருஷன் ஒருத்தர் இருக்கேன் மறந்துடாத. உடனே நீ என்ன பண்ற? ஐயோ என் கற்பு போயிருச்சு, என் கற்பு போயிருச்சு, என் கற்பு போயிருச்சுன்னு கத்துற. அப்ப நான் ஹீரோ மாதிரி வந்து டேய் யாரா என் சம்சாரத்தை கைய புடிச்சான்னு உதார விடுறேன். அவன் பயந்து பாக்கெட்ல இருக்க பணத்தை எல்லாம் என்கிட்ட எடுத்து கொடுத்துறான். எப்படி? ஐயா அவங்கிட்ட பணம் இல்ல. கிழிஞ்சு சொன்ன கதையெல்லாம் வேஸ்ட். நீ ஒண்ணு யாரையும் பார்த்து டைம் கேட்க வேணாம். எவனை பார்த்து டைம் கேட்கணும்னு நான் சொல்றேன். அவனை பார்த்து கேளுங்க. எஸ் சார். நான் இந்த பக்கம் போறேன். ஓகே சார். இதான் ஆளே நிக்காத பஸ் ஸ்டாண்டு. என்ன டர்ரு புருன்னு சத்தம் கேக்குது? பஸ் வருதா? இங்க பாருங்க ஒரு ஆளு டர்ரு குருன்னு கொரட்டை விட்டுறான். பஸ் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு கிடைக்க கூடாது. உடனே படுத்துறீங்க. எந்திரி. ஏங்க என்ன எழுப்புனீங்க? நாங்க ஒரு ஆள் கிட்ட டைம் கேட்கணும், அதுக்காக நீ எந்திரிக்கணும். நீங்க டைம் கேட்கணும்னா என்ன எழுப்பணுமா? ஒழுங்கா மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போட்டுருவேன். நீங்க என்ன போலீஸா? மஃப்டி போலீஸ். லட்டியை காணும். கம்பத்தான் நம்புவீங்களா? எங்களை நம்ப மாட்டீங்களா? போயா பாத்தியா, ஆள் இருக்கும் போதே சொல்லு வடிக்கிறாங்களே, ஆள் இல்லைன்னா எப்படி வடிப்பானுங்க? ஒரு சிங்கு வர்றான், சிங்காகிற மாதிரி நடந்துக்க. பாக்குறதுக்கு வசதியான ஆளா இருக்கான். அசப்புல அப்படியே ஜெய்சங்கர் மாதிரியே இருக்கான். எப்படியோ ஒரு சிங்கு. அவனுக்கு தமிழ் தெரியாது, ஏமாத்திரணும். அவன் கைய பிடிச்ச உடனே நீ கட்டிடணும். அப்பத்தான் நான் வருவேன். சமத்தியா நடந்துக்கோ. சார் டைம் ப்ளீஸ். டைம் ப்ளீஸ். 10:30 மணி ஆச்சு. இந்த பொண்ணு எதுக்கு இங்க நிக்கிறா? அவரு சொன்ன மாதிரியே கிட்ட வந்து நிக்கிறா. ஏம்மா 21 போயாச்சு. 21 பஸ் போயிடுச்சுன்னு கேட்டுட்டா. அடுத்தது கையத்தான் பிடிக்க போறான். என்னம்மா பேசாம இருக்குது? என் முகத்தை பார்த்து சொல்லு. எங்க உன் புருஷன்? கூப்பிடு. அவரு கூப்பிட்டா வரமாட்டாரு சார், கத்துனாதான் வருவாரு. என்ன சொல்ற? ஆமா சார், சிங்கு வர்றான். வந்ததும் டைம் என்னன்னு கேளு. கேட்டுட்டு 21 பஸ் போயிடுச்சான்னு கேப்பான். அதுக்கப்புறம் கிட்ட வந்து கைய பிடிப்பான். நீ வீல் வீல்னு கத்து. நான் வந்து ஏன்டா என் பொண்டாட்டி கைய பிடிச்சு இழுத்தானே அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் புடுங்கிக்கிறேன்னு சொன்னாரு. அதுதான் சார் எங்க திட்டம். அப்போ உன் புருஷனை வரவழைக்கணும்னா உன் கைய பிடிக்கணும். ஆமா பிடிச்சாச்சு. வாங்க சார். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் சம்சாரத்தை கைய பிடிச்சு இழுப்ப. உன்ன என்ன பண்ணுதோ? கைய பிடிச்சிட்ட ஏதாவது கொடு. எது கொடுத்தாலும் வாங்கிக்குது. என்ன கண்ணத்துல அடிக்கிற? நான் யார் தெரியுமா? மஃப்டி போலீஸ். நான் யார் தெரியும்? மஃப்டி இன்ஸ்பெக்டர். நல்லதே. என்ன பெரிய இவரா? கட்டின பொண்டாட்டிய பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சு பணம் சம்பாதிக்கிறியே, இது உனக்கு கேவலமா இல்ல? கட்டின பொண்டாட்டி தான் அனுப்ப முடியும், அடுத்த பொண்டாட்டி அனுப்ப முடியும். அது வேற கேட்டா. இத பாருமா, உன் புருஷனுக்கு தான் அறிவில்லை. நீயாவது ஒழுங்கா நடந்து கூடாது. என்ன பண்றதுங்க? தமிழ்நாட்டு பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. கல்யாணாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன். ஆஃபானா காதலனா? புருஷன் சொல்ல தட்ட முடியல. இத பாருமா, புருஷன் நல்லது சொன்னா தட்டக்கூடாது. இந்த மாதிரி காரியங்களுக்கு துணவ கூடாதுமா. இத பாரியா, உன்னை அன்னைக்கே ஒழுங்கா எரிச்சிருக்கணும். விட்டது தப்பா போச்சு. இனிமே இந்த மாதிரி செஞ்ச நிக்க வச்சு எரிச்சிருவேன். போ. சார், வருமானம் வரும்னு வந்துட்டோம், ஒண்ணும் கிடைக்கல. ஏதாவது இருந்தா கொடுங்க சார். காலம்படா, கொள்ளக்காரனை பிடிக்கிறதுக்காக மாறு வேஷம் போட்டேன், தொல்லக்காரன்ட்ட மாட்டிக்கிட்டேன். இந்தா பணம் சார். இதையும் எடுத்துட்டு போயா? பணம் கிடைச்சோன்னு மறந்துட்டேன். வா. நான் உன் புருஷன், புருஷன்கிட்டே வசூல் பண்ணிடுவோம் போல இருக்கேன். பழக்க தோஷம். ஐயோ. சாமி சரணமாயப்பா. சாமி சரணம். கோயில் போயிட்டு வரா. போயிட்டு வாங்க. சரணமாயப்பா. ஐயப்பா, வெளிநாட்டுல இருந்து வந்த சாமி விரத முறைகளை கடைபிடிச்சு எப்பவும் நினைப்பாகவே இருக்காரு.
ஆனா என் மகன் வீம்புக்காக எப்படி அக்கிரமங்களை செய்யறானே. ஐயப்பா, எப்பப்பா இவருக்கு நல்ல புத்தி கொடுக்க போறேன். லக்ஷ்மி, நான் காலையில குளிச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஐடியா கேட்டு அப்படியே அசந்துருவேன். என் பாய் ஃப்ரெண்ட் ஆனந்த் சபரி ஹில்ஸ்க்கு போறாருல, அவர் கூட நானும் சபரி ஹில்ஸ்க்கு போறதா ஒரு சின்ன ஐடியா. எப்படி லதா? ஆனந்துக்கு கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும், அப்படியே இயற்கை காட்சிகளையும் ரசிச்ச மாதிரி இருக்கும். பைத்தியம் மாதிரி உளராத லதா. சபரிமலைக்கு நம்மள மாதிரி பொண்ணுங்க போவே கூடாது. போன என்ன புலி யானைங்க வந்து அடிச்சிடுங்கிறியா? லதா பொடி, அத்தனை ஜனங்க போற இடத்துல என் ஒருத்திய மட்டும் தேடி வந்து மிருகம் அடிச்சிருமாக்கும். போடே. மிருக பயத்துக்காக நான் சொல்லல, ஆத்ம சுத்தியோட பிரம்மச்சரிய தெய்வமான ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்கு ஆண்கள் மட்டுமே விரதம் இருந்து போகக்கூடிய இடம்டியது. நம்மள மாதிரி பொண்ணுங்க அங்க போவே கூடாது. திரும்ப திரும்ப இதையே சொல்றியே, போனா என்ன ஆகும் தான் நான் கேக்குறேன். ஐயோ, பத்து எரியிற நெருப்புல பஞ்சு விழுந்தா என்ன ஆகும் கேக்குறியே? நீச்சல் தெரிஞ்சவங்க தாண்டி கடல்ல குதிக்கணும். சபரிங்கிற பக்தி கடல்ல குதிக்கிறதுக்கு இது உனக்கு சரியான ஏஜ் இல்ல, அதுக்கு 50க்கு மேல ஆகணும். அப்போ இந்த வயசுல நான் சபரிமலைக்கு போனா எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுங்க, அப்படித்தானே? ஆண் சிங்கம் மாதிரி ஆனந்த் கூட இருக்கிறப்போ எந்த ஆபத்து எப்படி நெருங்கும்னு பாக்குறேன். வெல் சைட் லதா, நீங்க பேசினத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சபரிமலைக்கு மட்டும் நீ கூட வரதா இருந்தா என் லட்சியத்துல வெற்றி அடைஞ்சதா நான் இப்பவே நினைச்சுக்கிறேன். காட்டு மராண்டி காலத்துல வாழ வேண்டிய இந்த பக்தி பைத்தியங்களை நம்ம மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நோஸ் கட் பண்ணுவோம். அப்படி சொல்லுங்க. அப்ப சபரிமலைக்கு என் கூட கண்டிப்பா வரேன். என்ன சொல்றீங்க லட்சுமி? லதா சபரிமலைக்கு வராளா? ஆமா பாலுசாமி, ஆனந்துக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக அவனு கூட வர போறாளா? ஐயப்பா, பொண்ணுக்கு பொண்ணு நான் என்ன காரணத்துக்காக சொல்றேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னோட எண்ணத்தை மாத்திக்குவான்னு நான் எவ்வளவு நாசுக்கா சொல்லி பார்த்தேன். பழவே தீர்வேன் பிராமிஸ் வேற பண்றா பாலுசாமி. ஆபத்தான பிடிவாதமாச்சு லட்சுமி. கம்பியில கரண்ட் இருக்கு, கை வச்சா ஆபத்துன்னு சொல்றோம், வச்சுதான் தீர்வன் துடிக்கிறவங்கள பட்டு திரும்பிட்டோன்னு விட்டுக்கூடாது லட்சுமி. எப்பாடுபட்டா தடுத்து நிறுத்தணும். என்னால முடியல பாலுசாமி, வேற யாராலையும் முடியாதுங்கிறது தான் என்னோட முடிவு. என்னால முடியல லட்சுமி. ஐயப்பனை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ போய் தடுத்து நிறுத்துறேன். பாலு, நீங்க பக்குவமா சொன்னாலும் சரி, பயமுறுத்தி சொன்னாலும் சரி, ஆனந்த் கூட நான் வரப்போற மலை பயண திட்டத்துல எந்தவித மாற்றமும் இல்ல. லதா, கல்யாணமான கப்பல் ஊட்டி ஹில்ஸ், கொடைக்கானல் ஹில்ஸ் ஹனிமூனுக்கு வராங்க. நாங்க எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சபரி ஹில்ஸ்க்கு வரோம். எங்க ப்ரோக்ராம்ல எந்தவித மாற்றமும் கிடையாது. இட்ஸ் டெஃபினட். லதா, உன் வீண் பிடிவாதத்தால விளைய போற தீமைகளை நீ உணராம பேசுற. விரதம் இல்லாம ஆனந்த் வரதை என்னால பொறுக்க முடியல, தடுக்க முயற்சிக்கிறேன். இப்போ நீ வேற அவனோட வந்துதான் தீர்வேன் பிடிவாதம் பிடிக்கிறேன். லதா, உன்னை என் தாயா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயப்ப சுவாமியோட போட்டி வேண்டாம். பாலு, முதல்ல அறிவுரை, அடுத்தது அச்சுறுத்தல், கடைசியில சரணாகதி. இப்படி பரிதாபமா கெஞ்சியாவது நாங்க வர்றதை தடுத்து உங்க பக்கம் வெற்றியை தேடிக்கலான்னு பாக்குறீங்க இல்ல? லதா, நான் நம்புற ஐயப்ப சாமி சத்தியமா சொல்றேன், என் வெற்றி தோல்வி பத்தி நான் கவலையே படல. உங்க 2 பேர் உயிருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உயிருக்கு ஆபத்து உயிருக்கு ஆபத்துன்னு பழைய பூச்சாண்டியே காமிக்கிறீங்களே. அப்படியே வந்தாலும் எங்க உயிருக்கு தானே, அத பத்தி நாங்களே கவலைப்படல. லதா, இளம் வயது பெண்கள் சபரிமலைக்கு ஏன் வரக்கூடாதுங்கிற காரணத்தை நீ புரியாம பேசுற. ஏன் புரியாம? நீங்க கும்பிடுற அந்த ஐயப்பன் பிரம்மச்சரிய விரதம் இருக்காரு, அவரை கும்பிட வர பக்தர்களும் பிரம்மச்சரிய விரதம் இருக்காங்க. அப்படி வரவங்களோட பார்வை என்ன மாதிரி பருவ பெண்கள் மீது பட்டுட்டா அவங்க மனசு சபலப்பட்டுடும், அதனால விரதம் கேட்டுடும். லதா, பாலு, வைராக்கிய மனசு இல்லாதவங்க எதுக்காக சபரிமலைக்கு வரணும்னு நான் கேக்குறேன். அது மட்டும் காரணம் இல்ல லதா. வேற எந்த காரணத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நீங்க தடுத்து நாங்க நிக்க போறது இல்ல. முடிஞ்சா சட்டத்தை வச்சு தடுக்க பாரு, இல்லன்னா நீ சொன்னியே ஐயப்ப சக்தி, அது வந்து எங்களை தடுக்கட்டும். போடுங்க சார். போட மாட்டேங்கிறானுங்க. போடுங்க. விசில் பண்ணி அடிப்போம். வரேன் நைட்டு வர்றேன். சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சாமி சரணம். சபரிமலைக்கு போறேன். சாமி சரணம். இரியா, ஏதாவது போட்டு போய்யா. யோ, இதே மாதிரி உண்டு உளிக்கு வசூல் பண்ணி மலைக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன். போயா. அதனாலதான் அந்த தெருவிலே வசூல் ஆக மாட்டேங்குதா? ஒருத்த வர்றான். சாமியே சாமி, ஏதாவது போட்டு போங்க. ஐயோ, உண்டியல காட்டியே. ஏற்கனவே ஒரு உண்டியல் உழைச்சிட்டு தான் 6 மாசம் உள்ளுக்கு இருந்துட்டு வந்திருக்கிறேன். மறுபடியும் உண்டியல காட்டியே. காட்டாத. இவங்கிட்ட ஏதாவது பயங்கரமான ஆயுதம் இருக்க போகுது. சாமியே, இன்னைக்கு வேலு மிலிட்டரி ஹோட்டல்ல பிரியாணி ஒரு வெட்டிட வேண்டியதுதான். சாமி, நான் சாமி இல்ல ஆசாமி. சார், நீங்க நீ ட்ரெஸ் மாத்தினா நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஏன் இந்த ஏமாத்த வேலை?
உன்ன மாதிரி ஆளுங்க இப்படி உண்டி கொடுக்கறதுனாலதான் உண்மையான ஏழை ஐயப்ப பக்தர்கள் யாசகம் செஞ்சு கோயிலுக்கு போக முடியாது போகுது. ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? உழைச்சு பழைக்க கூடாது? எல்லாரும் சொல்றதான் நீங்களும் சொல்றீங்க சார். நானும் உழைச்சு சம்பாதிக்கணுங்கிற ஐடியாவோட ஒரு ஹோட்டல்ல போய் கேட்டேன். வேலையா? பிச்சை. மாடு மாதிரி இருக்கிறியே, உழைச்சு சம்பாதிக்க கூடாதான்னு சொன்னான். சொன்னவங்கிட்டே கேட்டேன், உங்க ஹோட்டல்ல சப்பளை வேலை இருக்கான்னு. உன்னை யாருன்னே தெரியாது, எப்படியா வேலை கொடுக்க முடியும், சிபாரிசு லெட்டர் வாங்கிட்டு வரியான்னு கேட்டான். சப்ளையர் வேலைக்கெல்லாம் சிபாரிசு லெட்டர் கேக்குறாங்க சார். இத பாரியா, வேலை கிடைச்சா உண்மையா உழைக்க தயாரா இருக்கியா? நிச்சயமா. நாளையில இருந்து நீயும் உன் பொண்டாட்டியும் என் வீட்லயே வேலை செய்யுங்க. ஆஹா, இந்த நல்ல வார்த்தைய உங்ககிட்டதான் சார் கேட்டேன். உங்கள மாதிரி 4 பேர் இருக்கிறதுனாலதான் நாட்டுல மழையே பெய்யுது. ஒரு ஆளு நீங்க, மீதி 3 பேர் யாரு? எங்கேயாவது இருப்பாங்க சார். நீங்க மட்டும் எப்படி சார் வித்தியாசமா இருக்கீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஐயப்பனை நம்பி 4 பேருக்கு நல்லது செஞ்சு நாட்டுக்கு உழைக்கிறதா என்னுடைய லட்சியம். ஆஹா, நானும் இன்னையில இருந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டு வரல இருந்து மழை போயிட்டு வர போறேன் சார். சார், நான் திருந்துட்டேன் சார். சாமியே, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இந்த உண்டியல கையோட கருணை இல்லத்துல கொடுத்துட்டு மனுஷனா திரும்பி வர போறேன். பட்டுமா சார்? டாக்டர், எனக்கு இருக்கிற பணத்துக்கு நான் ரொம்ப பாதுகாக்கணும். உடம்பு நல்லா இருக்கா? இருதயம் நல்லா அடிக்குதா? எவ்ரிதிங் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். எல்லாம் நார்மல் கண்டிஷன்ல இருக்கு. தினம் வந்து ஒரு செக்அப் கொடுங்க. அவசியம் வரேன். போயிட்டு வாங்க. வணக்கம். வணக்கம். என்னங்க, கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாங்க. அம்மா கோயிலுக்கு போறாங்களா? கூட போயிட்டு வா. ஏன் நீங்க கோயிலுக்கு வரலையா? அழைச்சே, அம்மாவுக்கு உனக்கு வேற வேலை கிடையாது, கோயிலுக்கு போனான்னு சுத்தலாம். நான் கோயிலே கட்டுறவன் ஆச்சையா, அட்வான்ஸ் கொடுக்க வருவானுங்க. கோயில் என்ன பிடிக்காது, கோயிலை வச்சு திருடுற பணம் மட்டும் பிடிக்கும். அது பணம் மீனாட்சி, எனக்கு மாத்திரம் இல்ல, நீ கும்பிடுற சாமிக்கும் ஆசைதான். ஐயப்ப உண்டியல்ல ஊர்ல இருக்கிற எல்லாரும் நகை பணம்னு போடுறாங்க. அந்த சாமி போதும்னு எப்பவாவது சொல்லியிருக்கா? அதே மாதிரி தாங்க, இவ்வளவு நகை போடு இவ்வளவு பணம் போடுன்னு எந்த சாமியும் கேக்குறது இல்ல. சாமி மாதிரி தாண்டி நானும் ஊர்ல இருக்கிறவட்ட எல்லாம் போய் இந்த கோயிலை கட்டவாங்க அந்த கோயிலை கட்டவாங்கன்னு நானா போய் கூப்பிடுறேன். அவனா கோயிலை கட்டுங்கன்னு என் காலில் வந்து விழுந்து கதறாட்டி நான் என்ன பண்றது? ஐயா, அன்னைக்கு ஐயப்பன் கோயில் கிட்ட 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல, திருப்பி கேக்குறாங்களா? ஏன் திருப்பி கேட்பாங்கன்னு பயமா இருக்கா? எனக்கு ஏன் பயம்? நேர்மையா சம்பாதிச்ச பணமா இருந்தா பயம் இருக்காது. பாதிக்கு பாதி திருநதாச்சே. சும்மா சதா திருநேன்னுட்டு. ஐயா, பதட்டப்படாதீங்க. அவங்க 1 லட்சம் ரூபாய்க்கு டிராப்ட் எடுத்து அனுப்பிச்சாங்க. அதுல 50,000 ரூபாய் ஐயப்பன் கோயிலுக்கு கொடுத்துட்டு பாக்கி 50,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்க. அப்படியா? அம்மா கையில கூட? ஐயோ, அம்மா கிட்ட எல்லாம் தரமாட்டேன். ஓஹோ, அம்மா கண்ணுல சத்திய நெருப்பு இருக்கு, சுட்ட இருக்குன்னு பயப்படுறியா? நீ ஒரு பயந்தா கொள்ளியா? ஐயப்பன் பணத்தை யார்கிட்ட கூட கையிட்ட கால் வரமாட்டேங்குது. ஐயோ ஐயோ ஐயோ, மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி, கையும் காலும் வரமாட்டேங்குது, கையும் காலும் வரமாட்டேங்குது மீனாட்சி. டாக்டர் போன் பண்ணுங்க, சீக்கிரம் போங்க. மீனாட்சி, டாக்டர் போன். காலையில வழக்கமா செக்அப் பண்ணும்போது அவர் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்குன்னு சொன்னீங்க. காலையில நல்லா தானே இருந்தாரு. எப்படி திடீர்னு இப்படி ஆச்சு? 1 வாரத்துக்கு உயிருக்கு கேரண்டின்னு டாக்டருங்க நாங்க சொல்லுவோம். அது 1 மணி நேரத்துல போயிருது உண்டு. 10 மாத கர்ப்பிணிக்கு 1 மணி நேரத்துல பிரசவம் ஆகும் டாக்டருங்க நாங்க கணக்கு போட்டு சொல்லுவோம். 1 வாரமும் 1 மாசமும் ஆகும். ஆக எங்க கணக்கே மீறி சூட்சம கயிறு இன்னொருத்தம் கையில இருக்கு இல்லையா? உண்மைதான் டாக்டர், உண்மைதான். சூட்சம கயிறாவ வச்சுக்கிட்டு அத்தனை பேரையும் ஆட்டி படைக்கிறாங்கிற உண்மை என் மனைவி தெரிஞ்சு என்கிட்ட சொன்னப்போ இந்த பொட்ட கழுதைக்கு என்ன தெரியும்னு நான் கை ஒட்டி சிரிச்சேன். என் கைகால் விழுந்த அப்புறம்தான் கடவுள் மேல நம்பிக்கை வரணுங்கிற விதி எனக்கு இருக்கும் போது அதை மாத்த யாரால முடியும் டாக்டர், யாரால முடியும்? டேக் இட் ஈஸி, அழாதீங்க. நான் பிஎஸ் கிட்ட மருந்து கொடுத்து அனுப்புறேன், தைரியமா இருங்க. ஓகே, வாங்க போலாம். ஐயப்ப உக்கிரமான தெய்வம், அவன் உக்கிரத்தை காட்டிட்டான், உக்கிரத்தை காட்டிட்டான். அவன் பணத்தை வாங்கின கையும் விழுந்து போச்சு, காரும் விழுந்து போச்சு, எல்லையே படுக்க வச்சிருச்சு மீனாட்சி, படுக்க வச்சிருச்சு. அப்பா, அம்மா ஒரு கடவுள் பைத்தியம், அந்த டாக்டர் ஒரு 10ஆம் வசதி. இவங்க 2 பேரும் பேசி கேட்டுக்கிட்டு நீங்க முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கீங்களாப்பா? உலகத்துல எவனுக்கு வியாதியா வர்றது இல்லையா? ஆண்டவன் சொத்தை கொள்ள அடிச்சவனுக்கு மட்டும்தான் பராலிசம் வருதா? சாமியை கும்பிடுறவன், சாமியை நம்புறவன் இவனை சாப்பிடுறதே கிடையாதா? ஆண்டவன் அவனை கவசம் போட்டா காப்பாத்தான். இப்படி எல்லாம் பேசாதப்பா, உன் வயசுல இதை விட வேகமா இருந்தவன்டா நானு. ஏண்டா, உன் கண்ணெதிரே என் வாழ்க்கை புதக்குடியில போயிட்டே இருக்கே, உனக்கு புரியல? ஐயப்பன் பணத்தை திருட்டிட்டு உங்க அப்பா கையும் காலும் வளர்ந்தாம விழுந்துட்டாரே,
இத பார்த்த பிறகு கூட அவருக்கு தெய்வ நம்பிக்கை வரல. சும்மா இருங்கம்மா. ஐயப்பன் கொடுத்த தண்டனை, ஐயப்பன் கொடுத்த தண்டனை. ச்சே, உங்க முட்டாள்தனத்துக்கு ஒரு எல்லை இல்லாம போச்சு. உங்களெல்லாம் எப்படி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஏமா, ஆண்டவன் சொத்தை கொள்ள அடிச்சதுனாலதான் அப்பாக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்றீங்களே. அப்படி பார்க்க போனா அந்த சொத்தை அதிகமா அனுபவிக்கிறவனே நான் தான். என்ன ஒண்ணு பண்ணல உங்க ஐயப்பன். ஏன் உங்க ஐயப்பனை தான் எனக்கு தண்டனை வந்து கொடுக்க சொல்லுங்க. அட சும்மா இருங்கம்மா. சளி பிடிச்சதுல சகலத்துக்கு சாமி எடுக்கிறது நம்ம நாட்டை தவிர வேற எந்த நாட்டிலுமே கிடையாது. சத்தாரி மீனாட்சி, மனித பிறவியில 3 ரகம் இருக்கு. ஒண்ணு பார்த்து திருந்துறது, ஒண்ணு கேட்டு திருந்துறது, ஒண்ணு பட்டு திருந்துறது. இதுல நானும் என் மகனுக்கு கடைசி ரகம். பட்டு திருந்துறதா? வேண்டாங்க, உங்க வாயால அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நமக்கு இருக்கிறது ஒரே வாரிசு. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். மீனாட்சி, இதுவரைக்கும் அவனுக்கு நல்ல புத்தி கொடுன்னு நீ மட்டும்தான் வேண்டிக்கிட்ட. இனிமே நானும் வேண்டிக்கிறேன். எல்லாமே ஐயப்பன் செயல்தான். சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சபரிமலையப்பா, சாமியே சபரிமலையப்பா, சாமியே சபரிமலையப்பா. Hey, tell man, tell. உங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவர். அங்க போய் எக்கு தப்பா எதையாவது சொல்லிட போறாரு. அவரு சொல்ற மாதிரியே சொல்லிரு. சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணம் ஐயப்பா. போதுமா? சத்தம் போட சொல்றாரு. சத்தம் போட்டு சொல்லிடு. சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணம் ஐயப்பா. சாமி 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 சார். He's Mr. Balu, my classmate. சாமி சார். நாங்க மலர்பூஜை போயிட்டு இருக்கோம். நீ வரியா? You know, we sing and do puja for our ஐயப்பா. You know Bhajan, you like to join? Hey, you come, Bhajan. No, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. டேய், இங்க வா. இந்த வெள்ளைக்காரன் பின்னாடி நம்மளால சுத்த முடியாது. அவன் கோயில் கோயில்னு சுத்திட்டு இருக்கான். இவனுக்கு லாய்க்கு பாலு. அவன் பின்னாடி இவன் அனுப்பிச்சிருவோம். நம்ம 2 பேரும் ஜாலியா. பாலு, உனக்கு சரியான கம்பெனி இவர்தான். இவரை அழைச்சிட்டு போ. ஓகே, நானும் இவங்க கூட போறேன். போய் தொலை போடா. அப்பா ஐயப்பா, ஒரு வித்தியாசமான காம்பினேஷன்ல இருந்து என்ன வெட்டி விட்டுட்டேன். சாமியே சரணம். வாங்க போலாம். சாமி, நான் ஒரு பாட்டு பாடிக்கிறேன். சாமி சாமியே மணிகண்டா மணிகண்டா மாமல்ல வாசா மணிகண்டா கண்புலி வாகன மணிகண்டா வாவரின் தோழ மணிகண்டா. சாமி, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அம்மா மீனா, அந்த வீணை எடுத்துட்டு வந்து வாசிமா. சாமி, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. சரி சாமி. நீலிமலை வாழும் நீலகண்டன் மகன் பாதமலர் தழுவியே புதுமலர் பூஜை மழை பொழிவோம். நீலவண்ணன் அருள் நிறைந்த மன்னன் மகன் கோயில் அலங்காரம் நிறையவே ஐயன் தாளின் அபிஷேகம் செய்வோம். சாமியே சரணம், சாமியே சரணம், சாமியே சரணம், ஐயப்ப சரணம்.
விரிந்திடுமே மண்டினங்கள் என ஒன்றும் எங்கள் விழி ஆசனின் அருளில் உருகிடுமே. சாமியே சரணம், சாமியே சரணம், சாமியே சரணம், ஐயப்ப சரணம். நீலிமலை வாழும் நீலகண்டன் மகன் பாதமல தன்னியே புதுமலர் பூஜை மழை பொழிவோம். சபரிமலை வாசன் சக்தி தரும் நேசன் சார்ந்த திருரூபம் நினைவினிலே அபயம் தருவானோ உபயம் புரிவானோ ஆசைகள் விலகும் மனதினிலே. சரணம் சரணம் என இறைவன் திருநாமம் வேண்டிடும் இதயம் குளிர்ந்திடவே திரவம் இருந்த தினம் உருகும் மன வேண்டுதல் நிகழும் நனவினிலே. சாமியே சரணம், சாமியே சரணம், சாமியே சரணம், ஐயப்ப சரணம். நீலிமலை வாழும் நீலகண்டன் மகன் பாதமல கல்வியை புதுமலர் பூஜை மழை பொழிவோம். சாமியே சரணம், சாமியே சரணம், சாமியே சரணம், ஐயப்ப சரணம். சாமியே சரணம், சாமியே சரணம், சாமியே சரணம், ஐயப்ப சரணம். ஐயப்போ ஐயப்போ சாமியே ஐயப்போ கட்டும் கட்டி கட்டும் கட்டி யாரோட கட்டு யாரோட கட்டு யாரை காண யாரை காண சாமியை கண்டா. என்னப்பா நான் சொன்ன மாதிரி இருமுடி கட்டி வச்சிட்டியா? சொன்ன மாதிரியே இருமுடி கட்டியாச்சுப்பா. சரி, ஏன் சாமி இங்க நிக்கிறீங்க? போய் இருமுடி கட்டிக்கிறேன். எல்லாம் இருமுடி எல்லாம் கட்டி மாலை மரியாதையோட இதோ இருக்கு பாருங்க. ஏன் சாமி யார்கிட்ட இருமுடி கட்டினாரு? என்ன வெரிஃபிகேஷன் பண்றீங்களா? மலைக்கு போகணும்னா இருமுடின்னு ஒண்ணு வேணும். இதோ இருக்குல்ல. என்ன பேசுற? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதான். ஐயப்பா ஐயப்பா சாமியே சாமியே. அதாவது ஐயப்ப பக்தர்கள் காட்டு வழியே போறாங்க. அங்க கொடிய மிருகங்கள் இருக்கும். பக்த கோடிகள் திரும்பி வந்தாலும் வரலாம், போனாலும் போகலாம். இறந்தவங்களுக்கு வாய்க்கரிசி போடுறது இந்துக்களுடைய வழக்கம். அந்த வழக்கத்தை ஐதீகத்தை இப்ப நம்ம ஃபாலோ பண்றோம். அவ்வளவுதான். அதுக்காகத்தான் வாய்க்கரிசி போடுறோம். சாமியே ஐயப்போ ஐயப்பா சாமியே. அங்க இருக்காங்க, அங்க அங்க இருக்காங்க. அம்மா அம்மா இருமுடி காத்து. ரைஸ் இன்னைக்கு அம்மா இல்ல. போறேன்ப்பா போறேன். Put the rice for me. Thanks. வரேன்னு சொல்லியிருந்தா இன்னும் ஆளை காணோம். மலைக்கு போறத மறந்து எங்கேயாவது பிச்சர் கிச்சர் போயிட்டாலும் என்னமா? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. நான் போய் பாத்துட்டு வரேன். சாமி இருமுடி கட்டிட்டு வெளியில எல்லாம் போக கூடாது சாமி. இது ஐதீகம். உங்களை மாதிரி மட சாமிகளுக்கு தான் வரலாம். என்ன மாதிரி சாமி கிடையாது காணோம். என்னப்பா இங்க நிக்கிறீங்க? எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு சாமி. என்ன வேலைமா? கையெடுத்து கும்பிட்டு ஆபத்தை தடுத்து நிறுத்துற வேலை. அம்மா மலைக்கு போறதுலதான் அவளை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக தான். என் மகனுக்காக மட்டுமில்ல, மலைக்கு போற எந்த சாமி மேலையும் இந்த பாவக்கரை படிஞ்ச கூடாதுன்னு தான் சாமி. அம்மா நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பாறையில பயிர் விளையாது. உங்க முயற்சிக்கு பலன் கிடைக்காது. ஆமாமா, ஐயப்பனை தவிர வேற எந்த மனித சக்தியாலையும் அவங்களை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க ஐயப்பனை முழுமையா நம்புறதா இருந்தா இங்க நிக்கிறத வச்சுட்டு என் பின்னாடி வாங்கம்மா. ஐயப்பா லதா லதா
பாத்தியா? பாத்தியா என் பொண்ணோட கேள்வியை பாத்தியா தம்பி? எப்படி நடந்துச்சு? உங்க கூட சபரிமலைக்கு வரதுக்காகத்தான் வந்துகிட்டேன். ஆனா அந்த ஐயப்ப என்ன தண்டிச்சுட்டா. இளம் பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாதுன்னு பாலசாமி தடுத்தப்போ வந்தே திருவேறு பிடிவாதமா அடம் பிடிச்ச. அந்த ஐயப்பனுக்கு சக்தி இருந்தா அவனே வந்து தடுக்கட்டும்னு ஏகத்தாளமா பேசுன. அவன் எந்த ரூபத்துல வந்து என்ன பண்ணிடுவான்னு சவால் விட்ட. ஐயப்பங்கிற பேர் போட்ட லாரி என்ன இந்த கதிக்கு ஆளாக்கிடுச்சு. ஐயப்பன் லாரி ரூபத்துல வந்து என்ன தண்டிச்சுட்டா. அவன் சக்தி உள்ளதாங்கிறதையும் நிரூபிச்சுட்டா. சபரிமலைக்கு என்ன இனிமே என்னால இந்த மலைக்குமே போக முடியாது. ஆனந்த் முறிஞ்ச எலும்பு கொண்டா கூட என்னால எழுந்து நடக்கவே முடியாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாரு. ஆனந்த் நான் தெரிஞ்சுட்டேன். ஆனந்த் ஆனந்த் சபரம் போட்டோங்கிறதுக்காக நீங்க மலைக்கு போக வேண்டாம். அப்படியே மலைக்கு போனாலும் உண்மையான விரதம் இருந்து பக்தியோட போயிட்டு வாங்க. அவன் உங்களை மன்னிச்சிருவா. ஆனந்த் ஆனந்த் ஐயப்பா இருக்கா? ஐயப்பா இருக்கா? நிறுத்தலத்தா, உனக்கு பாதிப்பு ஏற்பட்டதும் பலவீனம் ஆயிட்ட. என் லட்சியத்துல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். வர குட் பை. அம்மா அரிசி போட ஐயப்பா உங்களை கூப்பிடுற. வரேன் சாமி. என் மகன் கொடுக்காத பாக்கியத்தை அந்த புண்ணியவானாவது கொடுக்கட்டும். என் கைப்பட்ட அரிசி ஐயப்பன் சன்னிதியில சேரும் போது என் மகனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். அவன் கண்ணுங்க திறக்கட்டும். வாங்க சாமி வாங்க. லேட்டா வருது. பொறுமையா இருங்க சாமி, மெல்லதான் வரட்டுமே. பாருங்க அது கூட அவசரத்தை. சாமி புனிதமான இருமுடிய தலையில சுமந்துட்டு இருக்கீங்க. இனிமேலாவது பக்தியோடு மனசுல ஐயப்பன் நினைச்சுக்கிட்டே போயிட்டு வாங்க. இந்த ஜென்மத்துல அதனால வராதுமா. போட்டின்னு வந்துட்டா தோல்வியை தழுவ மாட்டேன். அங்க கடவுள் இல்லங்கிறத நான் நிரூபிக்க போறேன். நீ சொன்ன புனிதமான இருமுடி பை அதுல என்ன தெரியுமா இருக்கு? பிராண்டி பாட்டில். வரமா? பந்தளம் வந்தாச்சு, மணி ஆயிடுச்சு. இப்ப கோயில் நட சாத்தி இருக்கும். அதனால எல்லாரும் குளிச்சுட்டு ஆகாரம் பண்ணிட்டு கோயில் நட திறந்ததும் நிம்மதியா தரிசனம் பண்ணலாம். வாங்க வாங்க சாமி. பல்ல தேய்ச்சி குளிச்சுட்டு ஏதாவது ஆகாரம் சாப்பிடலாம். சாமி இருமுடி கட்டிட்டா தான் நாமெல்லாம் ஐயப்பா ஆகிடுறோம்னு குருசாமி சொன்னாருல்ல. அப்புறம் எதுக்கு சாமி பல்லு தேய்ச்சி குளிக்கணும்? சாமி பல்லு தேய்க்குதா? ஏன் சாமி தடுக்கிறீங்க? சாமி இருமுடி கட்டின பிறகு நீங்க ஐயப்ப சாமி. ஐயப்ப சாமி பல்லு தேய்க்க சாப்பிடுவோம் சாப்பிடாது. நீங்க எப்படி? பல்ல தேய்ச்சிட்டே வந்துடுறேன். அதான் ஒழுங்கான வழி. ஏன் குருசாமி இந்த ஆத்துக்கு பேர் என்னங்க? அச்சங்கோயிலாறுன்னு பேரு. பம்பா நதிக்கரையில மணிகண்டனை கண்டெடுத்த பந்தள மகாராஜா ராஜசேகர பாண்டியன் வாழ்ந்து மணிகண்டனை வளர்த்த அரண்மனை இங்கதான் இருந்தது. இப்போ இல்லையா? 1099 வருஷத்துல வந்த வெள்ளத்துல இந்த ஊர்ல இருக்கிற அரண்மனை அழிஞ்சு போச்சு. இந்த ஊர்ல அரண்மனைன்னு சொல்ல மாட்டாங்க, கொட்டாரம் சொல்லுவாங்க. சரித்திர பூர்வமா ஐயப்ப இங்க வாழ்ந்ததுக்கு இந்த ஊர்ல நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல,
பந்தல மகாராஜா பரம்பரையை சேர்ந்த நிறைய பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. சாமி, நீங்க சாமி கும்பிடல? கும்பிட்டாச்சு கும்பிட்டாச்சு. சாமி, இந்த கோவில் அப்படி என்ன விசேஷம் இருக்கு? ஐயப்பனுக்கு அச்சங்கோவில், ஆரியங்காவல், குளத்துப்புழா, திருச்செந்தூர்ல இருக்கிற உடன்குடி சோழையப்பர் கோவில்னு பல கோயில்கள் இருக்கு. இந்த கோவிலுக்கு என்ன விசேஷம்னா, ஐயப்பனே பூஜை பண்ண சாலி கிராமம் இந்த கோயில்ல தான் இருக்கு. பந்தள ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்கள்ல கிட்டத்தட்ட 600 பேரு இந்த ஊர்ல தான் இருக்காங்க. அவங்கள மூத்த பரம்பரையை சார்ந்தவங்க வீடான இந்த ரூம்ல தான் ஐயப்பனோட ஆபரண பெட்டி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 12ஆம் தேதி இந்த ஆபரண பெட்டி போலீஸ் பாதுகாப்போட புறப்பட்டு 14ஆம் தேதி பம்பையில அன்னதானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீலமலை ஏறி ஐயப்பனுக்கு அலங்காரம் பண்ணி ஜோதி தரிசனம் பாத்துக்கிட்டு திரும்ப 21ஆம் தேதி இங்க கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஏட்டாமே, இப்ப நாம இந்த கதவை திறந்து நகைகளை பார்க்க வேணாம், நகை பொட்டியாவது பார்க்க. இப்ப பார்க்க முடியாது. இந்த பரம்பரையில கமிட்டி அமைச்சு தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருக்கிட்டையும் ஆளுக்கு ஒரு சாவி இருக்கு. அந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கதவை திறந்தாதான் நகையும் நகைப்பொட்டியும் பார்க்க முடியும். அதுல ஒருத்தர் வெளியூர் போயிருக்காரு. ஆமா, அந்த பல்லக்கு எதுக்கு? உனக்கு எதுக்கு? அவர் தெரியாம கேட்கிறார் சாமி. சாமி, ஆபரண பெட்டி கொண்டு போகும்போது இந்த பரம்பரையை சேர்ந்த மூத்த ராஜாவை இந்த பல்லக்குல உட்கார வச்சு கொண்டு போவாங்க. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இன்னும் அந்த நகைகள் அவங்க கிட்டவே தான் இருக்கு. ஆபரணம்லாம் என்கிட்ட தான், நான் பெரிய ஆள் ஆயிடுவேன். இந்த ஜென்மத்துல நீ எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் நீ பெரிய ஆள் ஆக முடியாது. வளவேதான். சாமி, மணிகண்டனை வளர்த்த பாண்டிய மன்னருக்கு 998 மைல் விஸ்தீரணம் உள்ள பூமி மகாராஜாவுக்கே சொந்தமா இருந்தது. ஆனா இப்ப நிலைமை என்ன தெரியுமா? அக்கறையில ஒரு 14 ஏக்கர், இக்கரையில ஒரு 25 ஏக்கர். ஆனா அந்த பாரம்பரியத்தை சார்ந்த மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்க சொத்தெல்லாம் போனாலும் கவலை இல்ல, எங்க ஐயப்பனை அலங்கரித்த ஆபரணத்தை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கே இருக்கணும். அப்பதான் அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தாலும் நாங்க இந்த பூமியிலேயே பிறந்து எங்க ஐயப்பனை தரிசிக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. என்ன குருசாமி, இது குகை மாதிரி போகுது? சாமி, இதுக்குள்ளதான் மணிகண்டன் நீராடி மகிழ்ந்த திருக்குளம் இருக்கு. குருசாமி, உங்களோட வந்ததால பல வித்தியாசமான இடங்களை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது எங்க போறோம்னு கேட்கிறார். எரிமேலிக்கு. எல்லா இளவரர்களும் வந்தாச்சா? எல்லாரும் பேக் எடுத்துட்டீங்களா? சாமி, பேட்டை தூக்கிட்டு பெருமையை நடக்க வேண்டியதானே? ஆமா சாமி, இவங்க எல்லாம் ஆச்சிக்கிட்டு போய் பேட்டை தூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாலுசாமி, கொஞ்சம் எப்படிதாங்க? நீங்க இங்கேயே இருந்து இந்த இருமுடி கட்டுகளை பாத்துங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். நான் வந்த பிறகு நீங்க போகலாம். சரி சாமி. ஆனந்த் சாமி, இருமுடி கட்டி நாம 2 பேர் ஒரே பஸ்ல வந்தாலும் இது வரைக்கும் நாம பேசவே இல்லை. எனக்கு தெரியும் ஆனந்த், உன் மனசுல என்ன இருக்குன்னு. வீம்புக்காக காலேஜ்ல போட்டி போட்டாலும் இப்போ சாமிகளோட சேர்ந்து நாமளும் சாமி ஆயிட்டோம். நம்மளுக்கும் பக்தி வந்துடுச்சு. புனிதமான இருமுடிய தலையில சுமந்ததும் நாம போட்டியில தோத்துட்டோம். இப்போ இவன் மூஞ்சி எப்படி பாக்குறதுன்னு சங்கடப்படுற இல்லையா ஆனந்த்? ஆனந்த், இத நான் போட்டியாவே நினைக்கல. எனக்கு தெரிஞ்சு தெய்வத்துக்கிட்ட போட்டி போட்டு யாருமே ஜெயிச்சதில்லை. உன்னை இருமுடியோட பார்த்த போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? மகர ஜோதியை பார்த்து சந்தோஷப்பட்டதை விட உன் மனமாற்றத்தை பார்த்து நான் ரொம்ப சிரிக்கிறேன். எனக்கு மனமாற்றம் ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்ற இழிச்சவாயை பார்த்து சிரிக்காம என்னடா பண்றது? சக்தி உள்ளது, சக்தி நிறைஞ்சதுன்னு சொல்றீங்களா? இந்த இருமுடி பைய அதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? பிராண்டி பாட்டில். ஏன் இருமுடி பைக்குள்ள தானடா பிராண்டி பாட்டில் இருக்கு? அதுக்கு ஏன்டா நீ ஐயோ அப்பான்னு கத்திட்டு இருக்க? டேய், பிராண்டி பாட்டில் இருக்கிற என்னுடைய இருமுடிக்கு தாண்டா பூ வச்சு, பொட்டு வச்சு, 2 வேளை கற்பூரம் காமிச்சு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நடந்திருக்க உங்க ஐயப்பன் என்ன பண்ணா? இனிமேலதான் என்ன பண்ண போறாங்க?
இந்த உண்மையை குருசாமி கிட்டயோ இல்ல மத்த சாமி கிட்டயோ சொல்லி என்ன 18ஆம் படி ஏற விடாம பண்ண நினைச்சா நீ சொன்னிய கடவுள் சக்தி அது தோல்வி அடைஞ்சிட்டதோ அர்த்தம். தபா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இருமுடிக்கு நான் கொடுக்கிற மரியாதை என்ன தெரியுமா? இதான் எப்படி உன் இருமுடிக்கு நான் கொடுத்த மரியாதை. ஐயப்பா, நாங்க உயிரா நினைச்சு உனக்கு அபிஷேகம் பண்றதுக்காக தலையில தூக்கிட்டு வந்த இருமுடிய இவ காலால உதச்சிட்டு போறான். இத்தனை நாள் இவனுக்கு நல்ல புத்திய கூடுன்னு வேண்டிட்டு இருந்தேன். இனி அப்படி வேண்ட மாட்டேன். மன்னிக்க முடியாத தவறு செய்த இவனுக்கு நீ தண்டனை கொடுத்தே ஆகணும். சாமி மலேசிய வகை செஞ்சாலும் இதுதான். ஐயப்ப மலேசிய சண்டை போட்டு ஜெயிச்சதுனால இங்க கரம் கதை கத்தி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம ஆடி பாடி சந்தோஷமா சாந்தி திண்டகத்தும் ஐயப்ப திண்டகத்தும் ஆடி பாடிட்டு போறோம். ஏய் ஆனந்த், ஆனந்த் come here. What? Remove your shirt. Nice. சும்மா பூசிக்கிங்க சாமி. அப்பதான் சொல்லியிருக்காருல வெள்ளக்காரன் பேச்ச தட்டாதேன்னு. நீ வேறடா. சீக்கிரம் பூசுங்க. பணத்துக்காக பகல் வேஷம் போடுறாங்க. பக்திக்காக போடுற வேஷத்தை விட பணத்துக்காக போடுற பகல் வேஷம் தப்பு இல்ல. பூசு. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க சார். நாமசாமி தரேன் சாமி சாப்பிடுங்க சாமி, தருவாரு போங்க. நீ வேற. சரி வேணுமா? நிறைய சாப்பிடுங்க சாமி. சாப்பிடு. வெள்ளக்கார சாமியாவது குருசாமி கிட்ட கஞ்சி குடிக்கலன்னு சொன்னா குருசாமி உப்புமா பொங்க செஞ்சு போடுவாரு பார்த்தா ருசிச்சு சாப்பிடுறாரு. சரி, மாடு குடிக்கிறதெல்லாம் மனுஷன் குடிக்கிறாயா? வேணுமா? ஏன் உனக்கு கஞ்சி பிடிக்கலையா? நீயே குடி. ஊத்து எதுக்கு கொடுப்பன வேணும்? அதுலயும் கஞ்சிதான். சம்பவம் சத்தி சாப்பாடு சாப்பிடலாம். நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் வேணுங்கிறத வாங்கிக்கிறேன். எரிமேலிக்கு வந்த மணிகண்ட தங்கி இருந்த புத்தன் வீடு இதுதான். புத்தன் குடும்பத்தை சார்ந்தவங்க இந்த வீட்டை பணமா மாறாம தங்களால முடிஞ்ச வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்காங்க. மணிகண்டன் வாழ்ந்த வரலாறுக்கு எதுவும் ஒரு முக்கியமான ஆதாரம். வாங்க அந்த ரூமை பார்க்கலாம். வாங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். பாபர் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தெரு வழியா பம்பைக்கு நடக்க போறோம். அப்படிதானே குருசாமி? ஆமா. சாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் கட்டும் கட்டு சபரிமலைக்கு கட்டும் கட்டு வில்லாளி வீரா வீரமணி கண்டா வீரமணி கண்டா வில்லாளி வீரா சொல்லும் முள்ளும் பாதபலங்கொடு தேகபலங்கொடு. குருசாமி கிட்ட பழனிலேயே மாலையை கழட்டிட்டு மொட்டை அடிக்க போறோம்னு சொல்லி வச்சிருவோம். ஏன் சாமி? பழனிலேயே ஆரம்பிச்சிடலாம்ல. சரியான சாமி. ஏ சாமி, இருமுடி தாங்கி புறப்பட்ட இடத்துக்கு திரும்பி போய் சேர வர கூட அவங்க மனசை கட்டப்படுத்த முடியல. மன்னிச்சுங்க சாமி, எப்பவும் கிடைக்கிற சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு ஐயப்பனை பாக்குற பேரின்பத்தை மறந்துட்டேன் சாமி. நல்ல வேலை தப்பிச்சீங்க சாமி. ஐயப்பா, எனக்கு எதுவும் தண்டனை கொடுத்தாரா ஐயப்பா? மனித மனம் தான், சலனப்படாத நான் சொல்ல மாட்டேன். அதை கட்டுப்படுத்தி ஐயப்பனை மனசுல நினைச்சுக்கிட்டு வாங்க. நீங்க தவற புரிஞ்சுக்கிட்டீங்க, இனி ஐயப்பன் கோவத்துக்கு பலியாக மாட்டீங்க. சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ. இதுதான் பேரூர் கோடு. மணிகண்ட இந்த இடத்துல உள்ள மீன்களுக்கு ஆகாரமா பொறி போட்டிருக்காரு. அந்த ஞாபகார்த்தமா நாமளும் இங்க பொரிய போடுறோம். எல்லாரும் பொரிய போடுங்க. சாமியே ஐயப்போ
கட்டுங்கட்டு சபரிமலைக்கு சபரிமலைக்கு சாமியே கட்டுங்கட்டு சபரிமலைக்கு கட்டுங்கட்டு சபரிமலைக்கு கட்டுங்கட்டு யாரை காண சாமியை காண யாரை காண சாமியை காண சாமியை கண்டா சாமி இப்படி எடுத்துக்கிட்டு போறீங்க ஐயப்பன் என்ன முன்னாடி போனா கப்பா கொடுக்க போறாரு மெதுவா போங்க காடு சாமியை போல இருக்கு சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியை கண்டா மோட்சம் கிட்டும் சாமியே ஐயப்போ சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம் யாரை காணா சாமியை கண்டா மோட்சம் கிட்டும். இந்த இடத்துக்கு பேருதான் காளகட்டி. இந்த இடத்துல இருந்துதான் மகிழ்ச்சி வதத்தை பரமசிவனும் பார்வதியும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க மணிகண்டன மகிழ்ச்சி வதச்சிருவாளோன்னு மனம் வதச்ச பரமசிவனோட வாகனமான காளை சுத்தகலத்துக்கு புறப்பட்ட போது அதை தடுத்து நிறுத்தி மணிகண்டனே மகிழ்ச்சியை வதம் பண்ணி போடுவான்னு அதுக்கு ஆறுதல் சொல்லி காளைய கட்டி போட்ட இடம். அதனாலதான் இந்த இடத்துக்கு காளகட்டி ஆசிரமம் அப்படின்னு பேர். எல்லாரும் வேண்டிக்கீங்க சாமி சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ மிஸ்டர் ஐயப்பா, இந்த காட்டானங்க குடுக்கிற கூழியும் கஞ்சியும் சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு நாக்கே செத்து போயிருக்குமே. இது தெரிஞ்சுதான் எரிமேலில இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரியாணி பிராணி இல்லையா, பிரியாணி மட்டன் ஃபுட். மட்டன் பிரியாணி. பரவாயில்ல சாமி, சும்மா சாப்பிடு, நல்லா சூடா நல்லா இருக்கும். ப்ளீஸ் கம் ஹியர். இது மட்டன் பிரியாணி சாப்பிட சொல்றது. ஜோதி சொரூபனை தரிசிக்கிறதுக்காக கடுமையான விரதம் அனுஷ்டிச்சு உயிருக்கு அஞ்சாம காடு மலைகளை எல்லாம் கடந்து வர்ற ஐயப்பன்மார்கள்ல நீங்க கன்னிசாமியா வந்து சேரல சாமி. கலங்கத்தை உண்டு பண்ற சாமியா வந்து சேர்ந்திருக்கீங்க. வெளிநாட்டை சார்ந்த வெள்ளக்கார சாமி கூட ஐயப்பன் விரதங்களை ஒழுங்கா அனுஷ்டிக்கும் போது நம்ம நாட்டையே கேவலப்படுத்தி விட்டீங்கள சாமி. நீங்க பண்ற பாவம் எல்லாம் என்ன தாக்கா? முதல்ல வெளியில போ. நீங்க சபரிமலை கூட்டு போறேன்னா என்னால போக முடியாது சாமி. இனிமே நான் உங்க கூட வரப்போறது இல்ல. ஐயப்பன் தண்டனையில இருந்து நான் தப்பிக்கணும் சாமி. இருமுடி எடுங்கயா. ஐயப்பா, this place is dirty. Oh, please come. Why did you destroy this place? It is so dirty. ஒரு வெள்ளக்காரன் நம்மளுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நம்ம சாமி நடந்துக்கிறாங்க. ஆமா, அந்த காட்டுக்குள்ள போன என்னவா எல்லாம் இங்கே அசிங்கம் பண்ணிக்கிட்டு சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. யூ ப்ளீஸ் கம். மிஸ்டர் ஐயப்பா, இந்த கல் எடுத்து போய் கல்லிடம் கொண்டு போகணும். கீப் இட் சேஃப்லி. சுவாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. ப்ளீஸ் கம். ஏன் சாமி, நீங்க இன்னும் தூங்கலையா? இல்லைங்க சாமி. ஏன் சாமி? நான் 3 மாசத்துக்கு முன்னாடிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மனைவியோ ஊருக்கு புதுசு. நான் இருக்கிற ஏரியாவோ ரொம்ப மோசமானது. தனியா வேற விட்டு வந்திருக்கேன். அத நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. வீட்டுல வேற பாதுகாப்பா யாரும் இல்ல. உங்க மனைவிக்கு யாருமே பாதுகாப்பு இல்லைன்னு நினைச்சு உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்க தைரியத்துக்காக நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. நம்ம மலை பூஜைக்கு போவோமே, அவங்க வீட்டுல நடந்த கதை. அந்த வீட்டுல புருஷனும் பொண்டாட்டியும் போட்டி போட்டு ஐயப்பனை வணங்குவாங்க. அப்போ ஒரு நாள் ஊர்ல இருந்து வந்திருக்கிற என் ஃப்ரெண்டு பெரிய இடத்து பையன், அவனை ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஆமா, அவர் நேரா வீட்டுக்கு வர வேண்டியதானே, ஏன் ஹோட்டல்ல தங்கணும்? கூட யாரோ ஃப்ரெண்ட் வந்திருக்கானா, அதனால லஞ்ச் மட்டும்தான் இங்க, தங்கெல்லாம் அங்கதானா.
அதுவும் இல்லாம நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல, இடையில கரடி மாதிரி தூந்து தொந்தரவு கொடுக்க வேணான்னு அடிச்சு சொல்லிட்டான். சாரி, தொல்லை கொடுக்க விரும்பலன்னு சொன்னவன் வந்துட்டான். யூ ஆர் வெல்கம் மீனா, மீட் மை ஃப்ரெண்ட் சந்திரநாத். இது தாய், தந்தை, மனைவி, சொந்தம், பந்தம் எல்லாமே நீ சொல்லாமலே தெரியுது. தப்பு பண்ணிட்டேன். என்னடா? நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லாமா? சொல்ல. இவ்வளவு அழகான ஜோடி பொருத்தம் சேர்ந்த அன்னைக்கு நான் இல்லாம போயிட்டேனே. இருந்திருந்தா அவங்க 2 பேரும் பார்த்து பொறாமப்பட்டிருப்பேன். எனிவே யூ ஆர் a lucky man. Thank you. எங்க டிஃபன் சாப்பிடலாங்களா? இப்ப எது என் கண்ணுல பட்டாலும் சுத்தமா காலி ஆயிடும். அவ்வளவு பசி. ஆமா, உங்களை என்னன்னு கூப்பிட? உங்களை விட நான் வயசுல சின்னவ, தங்கச்சின்னே கூப்பிடலாம். உன்னை நான் தங்கச்சின்னு கூப்பிட மாட்டேன். நீனா தங்கச்சின்னு தான் கூப்பிடுவேன். நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. இப்ப டிஃபன் சாப்பிடுவாங்க. சாப்பிடணும்னு தானே வந்திருக்கேன். ஆனா இங்கேயா சாப்பிட முடியும்? டைனிங் டேபிள் போவோம். ஓகே, கம் ஆன். வீட்டுக்கு வந்த நண்பனுக்கு இப்படி ஒரு உபச்சாரமான மத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு புருஷனும் பொண்டாட்டியும் நடந்துட்டாங்க. ஆனா அவன் சிநேகித மனைவி மேல இவ்வளவு ஆசையா? ஏன் வரக்கூடாதா? அழகு எங்க இருக்கோ அங்க அடக்கமாகி அந்த அழகு எனக்குன்னு முடக்கி போடுறதுதான் என்னோட பழக்கம்ன்றது உனக்கு தெரியாது. தங்கச்சின்னு கூப்பிடுயா? அது எப்படி? தாய் தாண்டா தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுது. ஆனா மனசு என்னமோ தங்கச்சி பக்கத்துல ஒரு லைய சேர்த்துக்கிட்டு தங்கச்சில என்ன கட்டி புடின்னு சொல்லிக்கிட்டே இருக்குடா. அப்படின்னா உன் நண்பனுக்கு நீ துரோகம் பண்ண போறியா? என்னடா துரோகம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. போன மனசு ஆசைப்படுது, அதனால அவனை அனுபவிச்சு அந்த மனசுக்கு ஒரு ஆறுதல் தேடிக்கலாமேன்னுதான். அவன் தான் எந்த நேரமும் உன் கூடவே இருக்கானே, எப்படி நிறைவேறும் இந்த ஆசை? அவன் இல்லாத நேரத்தை ஒண்ணு உருவாக்கி என் ஆசக்தியை அணைச்சுக்கிறேன். எங்க போனாலும் முன்னா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மீனாவை அடைய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தான் சந்திரநாத். வழக்கமா சபரிமலைக்கு மாலை போடுற பழக்கம் இருக்கிற கண்ணன் தான் மாலை போட்டது இல்லாம சந்திரநாத்தையும் மாலை போட வச்சுட்டான். என்னடா இருக்காலும் உன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டியை அடையணும்னு ஆசைப்பட்ட, அவன் உனக்கு காய் உடை மாட்டி விட்டு சாமியார் ஆகிட்டான். அவன் பெரிய புத்திசாலி. வட மாறினாலும் மனசு மாறலடா. ஐயப்ப சாமி சக்தி உள்ள சாமி, அதுகிட்ட விளையாடாத. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லடா. நான் நினைச்சதை சாதிச்சே தீருவேன். பாரு, இந்த மேட்டர்ல அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. மாலை போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வர்றது நல்லதுக்கு இல்ல. நல்லது கெட்டது பத்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும்டா. யூ ஜஸ்ட் ஷட் யுவர் மவுத், ஓகே? மாலை போட்ட கணவனை ஐயப்பனா நினைச்சு வணங்குற மாதிரி சந்திரநாத்தையும் வணங்கினாங்க. மாலை போட்ட அவ மனசோ எந்த நேரமும் துரோகம் பண்ணவே நினைச்சிட்டு இருந்தது. அதன் விளைவா ஒரு நாள், சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, ஐயப்பா சாமியே, ஐயப்பா சாமியே, பகவதியே பகவானே, பகவதியே பகவானே, பகவானே பகவதியே, பகவானே பகவதியே, தேவனே தேவியே, தேவனே தேவியே, தேவியே தேவனே, தேவியே தேவனே, சாமியே. ஹலோ மை டியர் எனிமி பாலு, உங்க குருசாமி என்ன உங்க கூட வரவனான்னு வெட்டி விட்டதோ பயந்து ஓடிட்டேன்னு நினைச்சிட்டியா? இல்ல இல்ல, உன் கூடயே தான் வந்துகிட்டு இருக்க. ஆளக்கானு மேல புலி அடிச்சிருச்சு, யானை அடிச்சிருச்சுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காதப்பா. என் லட்சியத்தை நிறைவேற்ற வரைக்கும் அப்பப்போ முன்னாடி வந்து அட்டனன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். என்ன பாக்குற? விரதசாமிங்க மத்தியில பிரியாணி சாப்பிட்ட என்ன குருசாமிங்க மனுஷன் தான் விரட்டினார். நீ சொல்ற ஐயப்ப விரட்டல. சோ சபரிமலைக்கு புறப்பட்ட நாள்ல இருந்து சாதாரண மனுஷங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு பம்ப வரைக்கும் வந்துட்டு எனக்கு 18ஆம் படியை விதிக்கிறது பெரிய விஷயமா படல. உங்க ஐயப்பன் ஏன் என் பக்கமே வரலன்னு இப்பதான் புரியுது. குடிகாரர்கிட்ட போய் வம்பு வச்சுக்கிட்டோம்னா ஏடா கோடமா ஏதாவது ஆயிடுமேனு பயந்து ஓடி போய் ஒழுகிட்டான் போல இருக்கு. ஐயப்பா கும்பிடு கும்பிடு, நல்லா கும்பிட்டுக்க. நான் 18ஆம் படி ஏற வரைக்கும் நல்லா கும்பிட்டுக்கப்பா. ஏன்னா கடவுள் இருக்காருன்னு சொல்லி நீ கும்பிட கடைசி கும்பிடு இதான். நீ முன்னாடி போ, நான் நின்னு நிதானமா அடிச்சு கிடிச்சிட்டு அப்புறம் வர. ஐயப்பா, உன்னுடைய பக்தனால என்ன சோதனை பண்ணி இவ்வளவு சங்கடப்படுத்துறீங்க. ஒரு பாவி இவ்வளவு தூரம் வந்துட்டானே ஐயப்பா, என்னால தாங்கிக்க முடியும். அவனுக்கு நீ தண்டனை கொடுக்கல, என்ன நானே அழிச்சுக்குவேன். ஆமா, என்ன நானே அழிச்சுக்குவேன். மீனாட்சி, நாம செஞ்ச பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் நம்ம பையனை சபரிமலைக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். நீ ஏன் கவலையாவே இருக்கிற? அவன் பாவத்தை குறைக்கிறதுக்கு போகலைங்க,
பாவத்தை அதிகமாகத்தான் போயிருக்கான். எது? அவன் மலைக்கு போக கூடாதுங்க. நம்ம அவரை போக விட்டுக்க கூடாது. என்னடி சொல்ற? எப்படிங்க நான் சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? மலைக்கு போகும்போது இருமுடி கட்டிக்கிட்டு போகலைங்க. அந்த இருமுடியில ஐயோ சொல்றதுக்கே நான் கூசுதுங்க. 2 பாட்டில் வச்சுட்டு போயிருக்காங்க. இருமுடிக்குள்ள பிராந்தி பாட்டா? ஐயப்பா, ஐயோ என்ன சோதனை! ஏண்டி அப்பவே சொல்லல இத? உங்களுக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல இதெல்லாம் சொன்னா உங்க மனசு சங்கடப்படுமேன்னு தாங்க சொல்லல. ஐயோ ஐயோ ஐயப்பா ஐயப்பா. மலைக்கு போன இடத்துல அவனுக்கு என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்னு பயமா இருக்குங்க. ஐயப்பா, அவன் எனக்கு ஒரே ஒரு மகன். அவனை உயிரோட கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துடப்பா, சேர்த்துடு. அழாத மீனாட்சி. ஐயப்பன் உன் பக்திக்கும் கண்ணீருக்கும் மனமிறங்கி நம்ம மகனை நிச்சயமா காப்பாத்துவார். இந்த இடத்துக்கு சபரிபீடம்னு பேரு. சபரித்தாய் பகவான் ஸ்ரீ ராமர் மூலம் மோட்சம் அடையணும்னு இந்த இடத்துல தவம் இருந்தாங்க. அந்த ஞாபகார்த்தமா பந்தவ மகாராஜா கட்டி வச்ச சபரிபீடம் இடம். பாலுசாமி, பின்னால ஆனந்த் வந்துட்டு இருக்கான். ஐயப்பா, உன்னை நம்பினதுக்கு என்ன அவமானப்படுத்துற போல் இருக்கே. உன்னை நம்பும் பக்தரின் வாக்கு இங்கே பொய்யாய் போய்விடுமா? உன்னை இல்லை என்று சொன்னவன் வார்த்தை உண்மையாகிடுமா? உன்னை நம்பும் பக்தரின் வாக்கு எங்கே பொய்யாய் போய்விடுமா? உன்னை இல்லை என்று சொன்னவன் வார்த்தை உண்மையாகிடுமா? உன்னை நம்பும் பக்தரின் வாக்கு இங்கே பொய்யாய் போய்விடுமா? உன்னை இல்லை என்று சொன்னவன் வார்த்தை உண்மையாகிடுமா? ஐயப்பா 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 மெய்யன்பன் நான் போட்டியிலே ஜெயித்திட வேண்டும். கருணை கொண்டு உனை உணர்ந்து திருந்திட வேண்டும். ஐயப்பா ஐயப்பா ஐயப்பா. உன்னை நம்பும் பக்தரின் வாக்கு இங்கே பொய்யாய் போய்விடுமா? உன்னை இல்லை என்று சொன்னவன் வார்த்தை உண்மையாகிடுமா? தத்துவமாகிய 18 படிகளின் பாவியின் கால் படலாமா? தண்டனை தந்திடலாமா? யாரும் தந்தையும் நீயே அவனுக்கு தண்டனை தந்திடலாமா? நான் மானம் இழப்பதுதான் முறையா?
என் மகனை இழப்பதுதான் சரியா? நான் மானம் இழப்பதுதான் முறையா? என் மகனை இழப்பதுதான் சரியா? உன் புகழை நீ நிலைநாட்டு, உயிரொன்று வாழ வழிகாட்டு. ஐயா அவனை அழித்து விடு, மெல்ல உணர்த்து நீ திருத்தி விடு. நான் விட்டு விடுவேன் உயிர் மூச்சை, நான் கேட்கிறேன் மடிப்பிச்சை. ஐயப்பா ஐயப்பா ஐயப்பா. காடுமலை தாண்டி வந்து உயிரை எடுக்கச் சொல்கிறான் அந்த பக்தன். இங்கிருந்து கொண்டே கண்ணீர் விட்டு அழுது உயிரை கொடுக்க சொல்கிறாய் நீ. இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை எனக்கு ஏற்படுத்திவிட்டு அழுகை எதற்கு? நீ என்னதான் அழுதாலும் நடப்பதுதான் நடக்கும். ஐயப்பா, அவன் 18ஆம் படியை மிதிச்சு நீ இல்லைன்னு சொல்றதை கேட்கறதுக்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இத்தனை காலம் உன் நம்பிக்கையில வாழ்ந்தனா உன் நம்பிக்கையோடவே செத்து போறேன். இனிமேலாவது உன்னை வெறித்தனமா நம்புற ஐயப்ப பக்தர்களை கேவலப்படுத்தாத சுவாமியே. ഞാനിപ്പോ ചെയ്തത് முதலுதவியான பாத நரம்பு பலமாയിട്ട് അടിപെട്ടിருக்கு. ഉടനെ പുനലൂർ പെരിയ ആശുപത്രി കൊണ്ടുപോകണം. എക്കാരണത്തെ കൊണ്ടും ഈ കാലെ അസയ്ക്കാൻ പാടില്ല. ഡോലി വെച്ച് ഉടനെ കൊണ്ടുപോകണം കേട്ടോ. ആരാണ് ഇവിടെ ബ്രാൻഡി കഴിച്ചത്? ഓ, നിങ്ങളൊക്കെ അയ്യപ്പന്മാരല്ലേ? ഐ എം വെരി സോറി. பாத்தியானந்த், உன் இருமுடி பையில இருந்த பிராண்டி பாட்டில் உடைஞ்சு நாத்தம் வருது. ஆனா டாக்டர் இங்க இருக்கிற சுவாமிகளையோ இருமுடி பையோ சந்தேகப்படல. ஏன்னா இங்க இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை அது. ஆனந்த், ஐயப்ப சாமியே இல்லைன்னு சபதம் பண்ணி நீ பாவங்களை செஞ்சுட்டு வந்த. ஆனா அந்த ஐயப்ப உன்னை 18ஆம் படியே மிதிக்க விடாம உனக்கு தண்டனை கொடுத்துட்டார் பாத்தியா? உங்களா முட்டா பசங்களா? எவனோ குருட்டு பைய என் காலில தேங்காய போட்டு உடைச்சிட்டான். உடனே அது ஐயப்பன் தான் பண்ணா அப்படின்னு சொல்லி என் காதுல பூ சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? எத்தனை 1000 சாமிங்க இருந்தாங்க. உன் காலில மட்டும் தானே அடிபட்டுச்சு, எங்க காலில படலையே. இன்னும் ஐயப்பன் இல்ல சொல்ற? உங்க அம்மாவோட தெய்வ பக்திக்காக தான் ஐயப்பன் தண்டனை இதோட விட்டுட்டார். இல்லன்னா உடம்ப தனித்தனியா கூறு போட்டுருவாரா? ஏய், உங்க அத்தனை பேர் முன்னாடியும் இந்த அடிப்பட்ட காலோட அந்த 18ஆம் படியை மிதிச்சு காட்டலாம் இல்லையாப்பா? ஆனந்த் வேணா போத வந்து ஆனந்த் நிறுத்துங்க. ஆனந்த் போகாது. ஆனந்த் ஆனந்தே வேணா கேளு. ஆனந்தே 18ஆம் படி ஏறதுக்கு ஆனந்த் தயாரிங்க. அண்ணன் வேண்டாம், போக வேண்டாம். நான் சொல்றது கேளு அண்ணன். ஏற்கனவே பட்ட சோதனை போதும், வேண்டாம். உங்க கொடுக்குற மரியாதையை காப்பாத்திக்கீங்க. ஆனந்த், hey, come on in. Where are you going? You get out. யார் தடுக்கும் அவன் நிக்கல. விதிப்படி நடக்கட்டும். சுவாமி சரணமையப்பா.
பிராண்டி பாட்டிலே அவனுக்கு தண்டனை கொடுத்துருச்சு. உயிருக்கு ஒண்ணு ஆபத்துல போல இருக்கு. முகம்தான் ஒரு பக்கம் கருகி போச்சு. இது வரைக்கும் நான் வெளிச்சத்துல இருந்தேன், என் மனசு இருட்டுல இருந்து. ஆனா இப்ப நான் இருட்டுல இருக்கேன், என் மனசு வெளிச்சத்துல இருக்கு. ஐயப்பன் இருக்காரு, அவர்கிட்ட விளையாடாதேன்னு என் தாயும் பாலுவும் சொன்னப்ப அவங்க பேச்செல்லாம் கேட்காம என் அறியாமையால ஐயப்பன் இல்லைன்னு சாதிச்சேன். ஆனா இப்ப அனுபவபூர்வமா ஐயப்பன் இருக்காரு, அவரை நம்பினவங்களை அவர் எந்த நேரத்திலையும் கைவிட மாட்டாருங்கிறத உணர்ந்துட்டேன். இனி விரதம் இருந்து சபரிமலைக்கு போய் முழு பக்தனா ஐயப்பனை தரிசனம் பண்ணுவேன். இனிமே என் வாழ்க்கையில எல்லாம் ஐயப்பன். Thank you.